டிடிவி தினகரன் அவர்களுடைய வருகையும் சுற்றுப்பயணமும் அதிமுகவில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்கலாம். இந்த விவாதத்தில் நம்மிடையே இணையக்கூடியவர்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு மாலன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அதே போல அதிமுக அம்மா அணியைச் சேர்ந்த திரு தினகரன் அவர்களுடைய ஆதரவாளர், தற்போது நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு செயலாளர் திரு செந்தமிழன் அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு அருண் அவர்களும், அதே போல சட்டமன்ற உறுப்பினர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய திரு முருகுமாறன் அவர்களும் நம்மிடையே இணைகிறார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு மாலன் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 2 மாதங்களுக்கு பிறகு இந்த திடீர் அதிரடிகள்ல திரு தினகரன் அவர்கள் இறங்குறாரு. முதல்ல சுற்றுப்பயண விவரம், பிறகு இந்த புதிய பொறுப்புகளை வழங்கியிருப்பது அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுக்குறாரா? நான் தான் கட்சி, என்ன மீறி தான் எல்லாமே அப்படின்னு. அதாவது ஜெயலலிதா இருக்கும்போதே அவர் கட்சியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார். அவருக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படவில்லை. கட்சி கூட்டங்களில் அவர் பங்கேற்று தலைமையேற்று நடத்துவதை போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறவில்லை. அதற்கு பிறகு அவருடைய மறைவிற்கு பிறகு இவர் கட்சிக்குள்ளே வர வேண்டும் என்று சசிகலா அவர்கள் மூலமாக துணை பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டு வந்தார். ஆனால் வந்தபோதே அதற்கான எதிர்ப்புகள் அங்கு இருந்தது. இப்போது அவர் தன்னை கட்சியில் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் நினைக்கலாம். அதற்கான முதல் முயற்சியாக அவருக்கு 2-3 கோல்ஸ் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். முதல் கோல் தன்னை வலுப்படுத்திக் கொள்வது. இரண்டாவது, 2 பிரிவுகளையும் இணைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது. அது சாத்தியப்படாத போகிற போது ஏதாவது ஒரு பிரிவை பலவீனப்படுத்தி ஒரு பிரிவை வலுப்படுத்துவதாக ஆக்குவது. இந்த பூசல்களை தீர்த்து விட்டதற்கு பிறகு சின்னத்தை மீண்டும் பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது என்கின்ற இந்த 3 இலக்குகளையும் வைத்துக்கொண்டு அவர் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அதில் ஒரு அரசியல் கட்சியினுடைய எந்த ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தொண்டனுக்கு கூட தன்னுடைய கட்சியை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதில் தவறுகள் எதுவும் இல்லை. ஆனால் இவருடைய விஷயத்தில் என்ன நடக்கும், இந்த சுற்றுப்பயணம் என்பதற்கு பின்னால் என்ன இருக்கும் என்று ஊகிக்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், தொடர்ந்து இந்த அணி மீது வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, பணம் கொடுத்து ஆட்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் என்கின்ற தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. பேரம் பேசுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு வருகிறது. எம்எல்ஏக்களாக இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள். அப்போது இந்த பயணத்தின் போது அங்கங்கு இருக்கிறவர்களை பேச்சுவார்த்தையின் மூலமோ அல்லது அவர்களை கஜோல் பண்ணியோ அல்லது பணப்பரிமாற்றம் செய்தோ தன் பக்கத்துக்கு இழுத்துக்கொள்வதற்கான முயற்சிகளும் இதில் நடக்கலாமோ என்கின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. ஓகே, ஸோ இது ஒரு கட்சி ரீதியான நடவடிக்கையாக மட்டும் இல்லாமல் இதில் மற்ற பல குற்றச்சாட்டுகள் எழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் கருதுறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். நான் சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகுமாறன் அவர்களுடைய பார்வையை பெற விரும்புகிறேன். கட்சியையும் ஆட்சியையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முன்னின்று நடத்துகிறார் என்று அமைச்சர்கள் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் இப்போ அதிமுக அம்மா அணியுடைய புதிய நிர்வாகிகளுடைய பட்டியலை திரு டிடிவி தினகரன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இப்போ கட்சியை யார் வழிநடத்துறாங்க? இல்லை, கட்சியும் ஆட்சியும் அமைச்சர்கள் சொல்லுகிற கருத்து என்பது பொதுச் செயலாளரும் துணை பொதுச் செயலாளரும் அன்றைய சூழ்நிலையில் சிறைச்சாலைக்கு சென்றுவிட்ட நிலையில் கட்சியையும் ஆட்சியையும் தலைமை நிலை செயலாளராக பொறுப்பேற்றிருந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நடத்தி வந்தார் என்பதில் ஐயமில்லை. இப்போ சொன்னார் சார் திரு ஜெயக்குமார் அவர்கள், இப்போ 2 நாள் முன்னாடி. ஆமாம், அதில் அந்த நிலைப்பாட்டில் அவர் தொடர்ந்து கொண்டு தானே இருக்கிறார். தொடர்ந்து அந்த நிலைப்பாட்டில் அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். 2 மாத காலமாக அவர் தானே கட்சியையும் ஆட்சியும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஓகே, இப்போ இனி அது மாறுமா? நாளை முதல் இல்லை இப்போது முதல்? இல்லை, பொறுத்திருந்து பார்ப்போம். தலைமை கழக நிர்வாகிகள், மூத்த அமைச்சர் பெருமக்கள் கூடி என்ன முடிவெடுக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். என்னை பொறுத்தவரையிலே இன்றைக்கு நம்முடைய தகவல் உரிமை பெறுகிற அந்த சட்டத்திலே பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் என்பதை தேர்தல் ஆணையம் இன்னும் நாங்கள் தீர்மானிக்கவில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்பிலே பார்க்கிற பொழுது இன்றைக்கு நிர்வாகிகள் அறிவித்திருப்பது என்பது சரி, நாம் கட்சியவாது கைப்பற்றுவோமே என்ற சூழ்நிலையில் திரு டிடிவி தினகரன் நிர்வாகிகளை அறிவித்திருப்பதாக கருத முடிகிறது. இது இப்போ அதிமுக அம்மா அப்படின்னு போட்டுதான் அவர் தன்னுடைய நிர்வாகிகள் பட்டியலை அறிவிச்சிருக்கிறாரு. அதிமுக புரட்சி தலைவி அம்மா அப்படிங்கிறது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில இருக்கிறது. நீங்களும் அம்மா அணியில தான் இருக்கீங்க நான் புரிஞ்சுக்கிறேன். அதிமுக அம்மா என்பதிலே எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. ஓகே, இல்ல இந்த புதிய நிர்வாகிகள் பட்டியலை நீங்கள் ஏற்கிறீர்களா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணி ஏற்கிறதா? புதிய அமைப்பு செயலாளர்கள், புதிய துணை செயலாளர்கள். இப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கீங்க. இப்ப நம்ம தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் சரி, இப்ப நீங்க எல்லாருமே நாங்க
அதிமுக அம்மா அணி அப்படின்னு தான் அழைக்கப்படுறோம். இந்த சூழ்நிலையில் கட்சியையும் ஆட்சியையும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர்கள் வழிநடத்தி வந்த அந்த சூழ்நிலையில் அவர் தலைமை செயலாளர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அவர் இந்த ஆட்சியை நடத்தி வருகின்ற இந்த சூழ்நிலையில் துணை பொதுச் செயலாளர் எல்லோரையும் கலந்து பேசி இந்த முடிவை அறிவித்திருக்கலாம். துணை பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் இருக்கு. தேர்தல் ஆணையம் உங்களுடைய கட்சி கான்ஸ்டிடியூஷன் படி கலந்தாலோசிக்காமலே செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கு. இல்ல, கலந்து ஆலோசிக்காம நம்ம அறிவிப்பதற்கான அதிகாரம் இருப்பது என்பது பொதுச் செயலாளருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. பொதுச் செயலாளர் செயல்பாட்டில் இல்லாத போது அவருடைய அத்தனை பொறுப்புகளும் துணை பொதுச் செயலாளரால் நடத்தப்படுங்கிறதான் கட்சி விதி. இல்ல, நம்ம துணை பொதுச் செயலாளரும் பொதுச் செயலாளருமே கேள்விக்குறி என்று தேர்தல் ஆணையம் எப்படி துணை பொதுச் செயலாளர் இருந்திருக்காங்க. கட்சியில இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இல்லை. அதிமுக அம்மா, அதிமுக புரட்சி தலைவி அம்மா என்றுதான் இருக்கிறது. எனவே பொதுச் செயலாளரையும் துணை பொதுச் செயலாளரையும் நாங்கள் தீர்மானிக்கவில்லை என்று தேர்தல் ஆணையம் சொல்லியதற்கு பிறகு இது எப்படி சாத்தியக்குறவாகும்? தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது அதிமுக பொதுச் செயலாளர் யாருன்னு கேட்கும்போது நாங்க இன்னும் முடிவெடுக்கலன்னு. அதிமுக அம்மா அணியில நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்திருக்கக்கூடிய பிரமாண பத்திரத்தின்படி சசிகலா அவர்களும் தினகரன் அவர்களும் தானே பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர். இல்லை, இன்றைக்கு நம்முடைய தலைமை நிலைய செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களையும் நாங்கள் முன்னிலைப்படுத்தி இன்றைக்கு நாங்கள் அதோட ஆர்டர் அப்படித்தானே வருது. முதல்ல பொதுச் செயலாளர், அப்புறம் துணை பொதுச் செயலாளர், மூணாவது தானே தலைமை நிலை செயலாளர். அப்போ திரு தினகரன் அவர்களுக்கு தான் கூடுதல் அதிகாரம் இருக்குன்றதானே உங்களோட அஃபிடவிட்லயே தெரியுது. இல்ல, நீங்க புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற போது அறிவித்த நிர்வாகி, அவரால் அறிவிக்கப்பட்டவர், புரட்சி தலைவி அம்மா அவர்களால் தேர்தல் காலங்களிலே நிர்வாகி அறிவிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் வேட்பாளர்களை தேர்வு செய்கிற என்ற குழுவிலே இடம்பெற்ற நபர்களிலே இன்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் ஒருவர். எனவே இவர்கள் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் என்கின்ற நிலை செல்லுகிற பட்சத்தில் தான் அறிவித்திருக்கிற அறிவிப்பு செல்லும் என்பதுதானே சட்டப்படியானது. ரைட். ஸோ அது தேர்தல் ஆணையத்தோட முடிவுக்காக காத்திருக்கணுன்ற பார்வை நீங்க சொல்றீங்க. நான் திரு செந்தமிழன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, புதிய அமைப்பு செயலாளர்கள் பல்வேறு அணிகளுக்கு புதிய நிர்வாகிகள் நியமித்து திரு டிடிவி தினகரன் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த புதிய நிர்வாகிகள் போடுறதற்கான காரணம் தேவை என்ன வந்தது? நல்லா கேட்டீங்க. இப்போ எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இங்கே சார் ஒரு கருத்து சொன்னாங்க, முருகமாறன் ஒரு கருத்து சொன்னார். இப்போ ரெண்டுத்துல என்னென்னா, முதல்ல தேர்தல் ஆணையம் இந்த இரட்டை இலை சின்னத்தை தான் முடக்குச்சு, கட்சியினுடைய பேரை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, அதிமுக அணின்னு பண்ணுங்க, புரட்சி தலைவி அம்மா அணி பண்ணுங்க தான் சொன்னாங்க. பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் விவகாரமே அதில் வரல. ஒன்று. ரெண்டாவது, அதுவும் ஒரு டிஸ்பியூட் இருக்கு, அப்படியே இருக்காது. ஆனால் அதிமுக அம்மா அணியில் பொதுச் செயலாளர் நீங்கள் சொன்ன மாதிரி அஃபிடவிட் பொதுச் செயலாளர் சின்னம்மா, துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் டிடி தினகரன் அவர்கள். வச்சுங்களா. ரெண்டாவது, கட்சியில் பொறுப்பாளர்களை நியமிக்குவது என்பது, பொறுப்பாளர்களை விடுவிப்பது என்பது, இது ரெண்டுமே யாருக்கு அதிகாரம்னா பொதுச் செயலாளர், பொதுச் செயலாளருடைய ஒப்புதலோடு துணை பொதுச் செயலாளர். இந்த அறிவிப்பு கூட மாண்புமிகு பொதுச் செயலாளர் சின்னம்மாவுடைய ஒப்புதலோடு எங்கள் மரியாதைக்குரிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இந்த புதிய பொறுப்புகள் அறிவிக்கும்போது என்பது எப்போ கட்சிக்கு நிர்வாகிகள் தேவைப்படுறாங்க, எப்போ கட்சியெல்லாம் பலப்படுத்த வேண்டியது வருது, தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டியது வருது, எல்லாரும் ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்றத பொதுச் செயலாளரும் துணை பொதுச் செயலாளர் முடிவு பண்ணி துணை பொதுச் செயலாளர் சொல்லி என்ன அறிவிப்புரை நீங்கள் வெளியிடுங்கன்னு சொல்லும்போது இந்த அறிவிப்புகள் வரலாம். இது இப்போ மட்டும் இல்லை, மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்துக்கு பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதுலேருந்து பல்வேறு காலகட்டத்தில் இது மாதிரி நிர்வாகிகளை அமைச்சிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது இவங்க சொன்னார், நம்ம திரு ஆசிரியர் மாலன் சார் சொன்னாங்க, அவர் இதுக்கு முன்னாடி கூட்டங்கள் எல்லாம் வரத்துக்கு முன்னாடி, இப்போ வரணும் அவசியம் இல்லை, இதுக்கு முன்னாடி கூட்டத்துக்கெல்லாம் வரணும்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1996ஆம் ஆண்டு எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைமையில் தேர்தலில் சந்திக்கும் போது ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சது. அந்த தோல்விக்கு பின்னாலே 2001 தேர்தல் பொது தேர்தலை சந்திப்பதற்கு முன்னாலே 1999 2000 ஆண்டு காலத்தில் அன்றைக்கு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய திருநாமத்தை தாங்கியிருக்கின்ற பேரவையினுடைய மாநில செயலாளராக இன்றைக்கு துணை பொதுச் செயலாளராக அருமையான டிடிவி தினகரன் தான் புரட்சி தலைவி அம்மாவரால் நியமிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல சொன்னாங்க. தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போனாங்க. இல்ல 99ல இருந்து 2000 வரைக்கும் இல்லங்க. அத ஓகே, அந்த விஷயம்லாம் அப்ப நடந்தது. அத நம்ம சொல்லுங்க, என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. 2011க்கு பிறகு கதை வேற அப்படிங்கறத எல்லாரும் சொல்றாங்க. 2011 சொல்ல வரேன், கேளுங்க. இல்ல நான் சொல்ல வரேன் கேளுங்க. சுற்றுப்பயணம் தமிழ்நாடு முழுக்க அவர் போயிட்டு அன்னைக்கு எந்தெந்த மாவட்டத்தெல்லாம் வலுப்படுத்தணும் அம்மா கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் 2001 தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்றோம். அப்புறம் சொன்னாங்க 2011க்கு அப்புறம் இந்த மாதிரி அவரை எதுக்கும் வரவழைக்கப்பட்டார். கடைசி வரை சேர்க்கப்படவில்லை. அதேதான் நான் சொல்றேன். இதுல தான் ஒரு முக்கியமான ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்தை நீங்க கவனிக்கணும். தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள்
இந்த இயக்கத்துக்கு பொதுச் செயலாளராக வந்து பெண்ணு சேவல் இரட்டைப்புறம்லாம் பிரிஞ்சு மறுபடியும் ஒருங்கிணைஞ்சு பொதுச் செயலாளர் வந்தது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பேர் சொல்லி கூப்பிடக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள், தலைமை கழக நிர்வாகிகள் யாரு மேலேயாவது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கோவப்படாம இருந்தாங்கன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. இல்ல அதற்கு பிறகு நம்ம திரும்ப பழைய விஷயங்களுக்கு நீக்கப்பட்டார்கள், அப்புறம் சேர்க்கப்பட்டார்கள். அதிமுக வழக்கமா நடக்கிறது, நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீக்கப்பட்டவர்கள் பல பேர் திரும்ப சேர்க்கப்பட்டார்கள், இவர் திரும்ப சேர்க்கப்படவில்லைங்கிறத சேர்க்கப்பட. அதான் சொல்ல வரேன் கேட்டுங்க. அந்த கோபம் என்பது ஒரு சிலரை வந்து 3 மாசத்துல சேர்த்திருக்காங்க, ஒரு சிலரை 6 மாசத்துல சேர்த்திருக்காங்க, ஒரு வருஷத்துல ஒரு சிலரை 2 வருஷம் பொறுத்து சேர்த்திருக்காங்க, ஒரு சிலருக்கு 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் தேர்தலில் வாய்ப்பே கொடுக்காம அதுக்கப்புறமா கொடுத்திருக்காங்க. நான் சொல்றது வந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீது கழக நிர்வாகிகள் மீது வைக்கின்ற கோபங்கள் என்பது கால அளவுக்கு ஏற்பட மாறுபடுகிறது. நான் இப்ப கேக்குற கேள்விக்கு திரும்ப வந்துறேன். நம்ம திரும்ப இந்த பழைய விஷயங்கள் நம்ம நிறைய முறை இதே அரங்கத்துல விவாதிச்சிருக்கோம். நான் இப்ப கேக்குற கேள்வி, இப்போது புதிய நிர்வாகிகள் போட வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது என்றால் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உங்களுக்கு ஆதரவாக இல்லை, அதனால் புதியவர்கள் தேவைப்படுகிறார்கள். அப்படிதான் நீங்க நினைக்க கூடாது. ஏற்கனவே நிர்வாகிகள் இருக்கும் போதே புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் புதிய நிர்வாகிகளை போட்டிருக்காங்க. அது என்னன்னா அவங்க போடுறதுக்கும் இப்போ வந்து கட்சி 2ஆக 3ஆக இருக்கும்போது போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்படி வேற பார்வை. அம்மா நீ ஒண்ணு அவங்க நீ ஒண்ணு அப்படிதான் இருக்கு. இன்றைக்கு கட்சியை வலுப்படுத்தணும், கட்சிக்கு தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும், அதுக்கு புதிய நிர்வாகிகள் தேவைப்படுதுன்னு பொதுச் செயலாளர் நினைச்சிருக்கலாம், அவர் துணை பொதுச் செயலாளர் சொல்லி போட்டிருக்கலாம். அதுல ஒரு தப்பு இல்லையே. ரைட். ஒரு சிறிய இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கிறது. இதுல அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியோட கருத்துக்கள் என்ன என்பதையும் நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. அதை தாண்டி ஒரு சுற்றுப்பயண விவரங்களையும் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அறிவித்திருக்கிறார். மதுரையில் தொடங்கி டெல்டா மாவட்டங்கள், சென்னை என்று நெல்லை மாவட்டம் என்று பல்வேறு இடங்களுக்கு சுற்றுப்பயணம் செல்கிறார். ஆனால் கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர், குறிப்பாக இருக்கக்கூடிய கொங்கு மண்டலம் இந்த சுற்றுப்பயண விவரத்தில் இல்லாதது ஏன்? தினகரன் அவர்களுடைய வரவும் சுற்றுப்பயணமும் அதிமுகவில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது என்பது குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக விவாதித்து வருகிறோம். நான் முன்னாள் அமைச்சர் திரு செந்தமிழன் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, இந்த சுற்றுப்பயணத்துடைய விவரங்கள் அறிவிச்சிருக்கிறீங்க. ஆகஸ்ட் 14 தொடங்கி அக்டோபர் 5ஆம் தேதி வரை 9 வெவ்வேறு மாவட்டங்கள், மதுரை இருக்கு, தருமபுரி இருக்கு, திருநெல்வேலி இருக்கு, தஞ்சாவூர் இருக்கு, சென்னை கூட இருக்கு. கொங்கு மண்டலத்திலிருந்து எந்த மாவட்டத்துக்கும் சுற்றுப்பயணம் செல்லாததற்கு என்ன காரணம்? நீங்கள் அமைப்பு ரதையை பார்த்தீங்கன்னா 50 மாவட்டங்கள் இருக்கு எங்கள் கட்சியில். இப்போ ஒரு 9 மாவட்டத்துக்கு தான் முதல்ல அறிவிச்சிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த அறிவிப்புகள் வரும். இல்ல, ஆனா ஒரு ரெப்ரசன்டேஷன் பார்க்கும்போது எல்லா பகுதிகளிலும் ரெப்ரசன்ட், தென் மாவட்டங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் இருக்கு, டெல்டா பகுதி மாவட்டங்கள் இருக்கு, வட மாவட்டங்கள் இருக்கு, தருமபுரி இருக்கு, சென்னை இருக்கு. கொங்கு மண்டலம் மட்டும் சென்னையோட பாத்தீங்கன்னா எங்க அமைப்பு ரீதியா பாத்தீங்கன்னா 4 மாவட்டங்கள் இருக்கு. ஒரு மாவட்டத்துல வட சென்னையில மட்டும் தான் ரெப்ரசன்டேஷன் தான் சொல்றேன். ஒரு குறியீட ஒரு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடியது அப்படின்னு எல்லா இடத்துல இருந்து ஒன்னொன்னு தேர்ந்தெடுத்து பண்ணிருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா கொங்கு மண்டலம் மட்டும் தனியா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா மதுரை சவுத் சைடு மட்டும் வச்சிருக்காங்க, மதுரை, சிவகங்கை, அது மாதிரிலாம் அறிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இதனுடைய அறிவிப்பு இல்ல அப்படி இருந்துச்சுன்னா இந்த கேள்வியே வந்திருக்காது. இப்ப இது எல்லாமே தென் மண்டலத்துல மட்டும் இருந்தது, வெறும் மதுரை, தேனி, திண்டுக்கல் இது மாதிரி மட்டும் முதல்ல தென் மண்டலம், அதுக்கப்புறம் டெல்டா அப்படி இருந்ததுன்னா இந்த கேள்வியே வந்திருக்காது. எல்லா மண்டலங்களுக்கும் ரெப்ரசன்டேஷன் இருக்கு இதுல, ஆனா கொங்கு மண்டலத்துக்கு மட்டும் இல்ல. திருப்பூர், சேலம், ஈரோடு, நாமக்கல் அடுத்த அறிவிப்புகள் வரும். அடுத்த அறிவிப்புகள் அது வரும். இது வந்து தொடர்ந்து இதோட இல்லன்னு சொல்லிலையே. முதல் கட்டமா இந்த 9 கூட்டங்கள் மாவட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. இதனுடைய தொடர்ந்து அறிவிப்புகள், தொடர்ந்து கூட்டங்கள் வரும். ஏன்னா இதுவே இப்போ முதலமைச்சர் வந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர், அவருடைய மண்டலம் கொங்கு மண்டலத்தை குறிப்பா அவருக்கான செல்வாக்கு ரொம்ப அதிகமா இருக்கதா பார்க்கப்படுது. அப்போ அந்த பகுதியில அவர்களுடைய செல்வாக்கு குறைவு அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு தான் செல்வாக்கு. கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் திரு மரியாதைக்குரிய திரு டிடிவி தினகரன் அவர்கள், அவருக்கு தமிழகம் முழுவதும் இருக்கிற கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்த, ஒருங்கிணைக்க, அவர்களுக்கு மறுபடியும் இப்ப எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா கட்சிக்காரோட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. துணை பொதுச் செயலாளர் வரணும், எங்க ஊர்ல பேசணும், எல்லாத்துக்கும். இப்ப நாங்க பல்வேறு இடங்களில் பல்வேறு மாவட்டங்களை பார்க்க போகும்போது கட்சிக்காரர்களை சந்திக்கும் போது அவங்க கட்சிக்காரர்கள் சொல்றது துணை பொதுச் செயலாளர் எங்க கூட்டங்களுக்கு வர சொல்லுங்கன்னு. நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த இரட்டை இலை கேஸ் சம்பந்தம் மாதிரி அவர் கைது செய்து வச்சிருக்கும் போது மதுரையில, மேலூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான கூட்டங்கள் நடத்துறாங்க. அது வந்து தொண்டர்களா, அதுதான் அங்கேயும் கேள்வி. மதுரையில, மேலூர்ல நடத்தினாங்க, கோயம்புத்தூர், திருப்பூர்ல நடத்தினாங்களா? அந்த தொண்டர்களா நடத்தினாங்க. அப்படி தொடர்ந்து அந்த கூட்டங்கள் நடத்தி வரும்போது ஒரு சில இடத்துல வந்து கூட்டங்கள் இப்போதைக்கு வேணான்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டவன நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறம் அவரும் வெளியே வந்துட்டாரு. பொறுத்து இருந்து 60 நாள் டைம் கொடுத்தாரு. 60 நாள் டைம் முடிஞ்சோன்னா சுற்றுப்பயணத்தை அறிவிச்சிட்டாரு. இதனுடைய சுற்றுப்பயணம் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கும். தமிழ்நாடு, இதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன், 2000 ஒரு டூர் போகும்போது தமிழ்நாடு முழுக்க போயிட்டு அப்ப டூர்ல இருந்தவங்க, அன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மாவுக்கு இவரால் சொல்லி அடையாளம் காட்டப்பட்டவர்கள் பல்வேறு பேருக்கு அமைச்சர்களாக, முன்னாள் அமைச்சர்களாக, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக
ஒன்றிய செயலாளராக, ஏன் கிளை செயலாளர் வரைக்கும் அவருடைய தொடர்புல உள்ளவங்க தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. இந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு சின்னமா வழிகாட்டுதலோடு டிடிவி தினகரன் அவர்களால் தான் முடியுன்றதுனால தான் தொண்டர்கள் எதிர்பார்ப்போடு இன்றைக்கு அவர் தமிழகம் முழுவதும் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. நான் குயிக்கா திரு முருகுமாறன் அவர்களுடைய கருத்தையும் இந்த விஷயத்துல பெற விரும்புறேன். கொங்கு மண்டலத்தை தவிர்த்திருப்பதனால் திரு தினகரன் அவர்களுக்கு அங்க செல்வாக்கு இல்லையா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் எழுந்தால் கூட கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிறதான்ற ரிவர்ஸ் கொஸ்டின் உங்களை நோக்கி வருதா? இல்லை, தமிழகம் முழுவதும் இன்றைக்கு முதலிலே இன்றைக்கு அரசு நிகழ்வாக இருக்கக்கூடிய பொன்மன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவை அவர் மதுரையிலே தான் தொடங்கினார். அவர் முதலிலே சென்றிருக்கக்கூடிய மாவட்டம் தென்பகுதியில் இருக்கக்கூடிய மதுரையிலே தான் அவர் தொடங்கி இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டங்களாக அரசு விழாக்களை அவரே சென்று நடத்தி வருகிறார். அவருக்கு தமிழகம் முழுவதும் செல்வாக்கு இருக்கிறது என்பதை பல கோணங்களில் அவர் நிரூபித்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு கொங்கு மண்டலத்தை இவர்கள் நீக்கியிருப்பது கொங்கு மண்டலத்தில் வலுவான எதிர்ப்பு இருக்கிறது. எனவே கொங்கு மண்டலத்தில் வலுவான எதிர்ப்பு இருக்கிற காரணத்தினால தான் சட்டப்பேரவை உறுப்பினர்களே கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்கள் கடுமையாக இவர்களை எதிர்த்தார்கள். அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு அவர்கள் கொங்கு மண்டலத்தை அறிவிக்கவில்லை. இல்ல, உங்களுடைய நிர்வாகிகள் பட்டியலில் கூட நம்ம ஒரு 15 சட்டமன்ற உறுப்பினர்களை பார்க்க முடியுது. அதுல கொங்கு மண்டலத்தை சேர்ந்த நான் பார்த்த அளவில் எந்த சட்டமன்ற உறுப்பினரையும் பார்க்க இல்ல. அவருக்கு ஆதரவு தெரிவித்த பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்க எனக்கு பொறுப்பு கூட அறிவிக்க கொங்கு மண்டலத்திலிருந்து யாரும் அவங்க போகல. அதுதான் நானும் கேட்கிறேன். யாரெல்லாம் பார்த்தாங்களோ யாரெல்லாம் போனாங்களோ போன அத்தனை பேருக்கும் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீங்க அந்த போனதுல முக்கியமா இருந்தவங்க போய் பார்த்தவங்க அவங்களுக்கு அந்த பதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகே, ரைட். நான் வரேன். நான் அதை பற்றி உங்கள்கிட்ட மேலும் கேட்க வேண்டியிருக்கு திரு முருகுமாறன். நான் திரு அருண் அவர்களோட பார்வையை பெற்றுட்டு இதில் வர விரும்புகிறேன். திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் தற்போது ஒரு வலிமையான தலைவராக எமர்ஜ் ஆகிறாரு, அதற்கான முயற்சிகளை எடுக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா, அல்லது அவருடைய செல்வாக்கு நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? அவரோட வருகை அப்படிங்கிறத நான் ஒரு சாமானியராக நான் எப்படி பார்க்குறேன்னா, தன்னோட பலத்தை கட்சிக்குள்ளேயே ஒரு நிரூபிச்சுக்க விரும்புகிற ஒரு எத்தனிப்பாக தான் இந்த ஒரு பயணத்தை பார்க்க முடியும். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா கொங்கு மண்டலத்தில் வந்து அந்த விஸ்தரிப்பு இல்லை, ஒரு பர்டிகுலர் ரீஜனை ஒட்டி அவங்க போகிறாங்க அப்படிங்கும்போது தனக்கு பலமாக எதை அவர் கதிராரோ அதை உறுதி பண்ணிக்கிறதுக்கான ஒரு முயற்சியா தான் இது பார்க்க முடியும். இப்போ தினகரன் வந்து அரசியல் மக்கள் பணியில் ஈடுபட்டு மக்களுக்கு ஏற்கனவே ப்ரூவ் பண்ணவர் கிடையாது, தன்னை நிரூபிச்சவர் கிடையாது. இப்ப தேர்தலில் வந்து அவர் இனிமேதான் ஒரு தேர்தல் களத்திலேயோ இல்ல முன்னாடி தேர்தல் களத்துல இருந்திருக்காரு. ஆனா ஒரு ஆட்சியாளராவோ இல்ல சட்டசபையிலேயோ உறுப்பினராக இருந்து நேரடியாக ராஜ்யசபா 5 வருஷம் எம்பியா இருந்திருக்காரு, லோக்சபா 5 வருஷம் 10 வருஷம் எம்பியா இருந்திருக்காரு. பெரிய குளத்துல தான் லோக்சபா 5 வருஷம் இருந்தாரு, ராஜ்யசபா 5 வருஷம் இருந்தாரு. கட்சியில் வந்து பொருளாளராக இருந்திருக்காரு, அம்மாவுடைய பேருடைய அணுகுமுறை இருந்திருக்காரு. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கட்சியில் அவர் கருத்தை அவர் முடிச்சுட்டோம். நான் சொல்ல வர்றது வந்து ஒரு சாமானிய மக்களுக்கு அதான். இப்போ நீங்க சொல்றது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்தா கூட ஒரு சாமானியனை போய் கேட்டீங்கன்னா மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு ரீச் இருக்கு அப்படின்ற ஒரு அதிமுகவோட ஒரு விசுவாசியை தாண்டி ஒரு சாதாரண ஒரு நியூட்ரலான ஒரு ஆளை போய் கேட்டிங்கன்னா எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்றது இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி கட்சிக்குள்ளே தான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத அவர் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம பேசுகிற மாதிரி 3 அணிகளாக இருக்காங்க, இப்போ இவங்க ஒன்றா தான் இருக்கும்னு அவரே தினகரன் ஐயாவே சொல்கிறாரு. ஆனால் இந்த கட்சியோட இன்னொரு தரப்பு வந்து இதே கட்சியோட இன்னொரு தரப்பு வந்து இல்லை நாங்கள் அதுலேருந்து வேறுபட்டிருக்கோம்னு அதுலேருந்து சில இன்னொரு சொல்கிறாங்க. நாஞ்சில் சம்பத் அவர்களே இன்னைக்கு காலையில் சொல்லும்போது முதலமைச்சர் வந்து எதுக்குமே கருத்து தெரிவிக்கிறது இல்லை அப்படின்னு முதலமைச்சர் கருத்துலேருந்து அவர் முரண்படுறாரு. ஸோ இந்த முரணை வந்து அவர் சரியாக்கணும் அப்படின்னா அவர் தன்னை அதுக்குள்ளே நிரூபிச்சுக்கணும் அப்படின்றதான். ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் மக்கள் அது வந்து எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு வெற்றியாக அமையுது, அப்புறம் தான் அவர் மக்கள்கிட்ட எப்படி வெற்றி பெறாருன்றது நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த 3 அணிகளில் ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி தினகரன் அவர்கள் அப்படின்னு நம்ம 3 அணியாக ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 3 பேருடைய செல்வாக்கில் ஒரு சாமானியர்களுடைய பார்வையில் யாருக்கு கூடுதலாக இருக்கிறதா நினைக்கிறேன்? இபிஎஸ் அணியை இப்போ அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க, இபிஎஸ் அவர்கள் தான் ஆட்சியில் இருக்காரு. ஆனால் இப்போ தற்கால அரசியல் நடவடிக்கைகளில் அவங்க எந்த அளவுக்கு அவங்க ரியாக்ஷன் இருக்குது, எந்த அளவுக்கான ஆக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இடத்துல அது வந்து குழப்பமாகவும் ஸ்தம்பித்து இருக்கிறதாகவும் தான் மக்கள்
இல்ல இந்த 3 பேர்ல நீங்க 1 2 3 அப்ப கொடுக்கணும். அதை பார்க்கும்போது இன்னும் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து வரல, இன்னும் வந்தா செய்வோம் அப்படின்றது இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கலாமோ, அதிகமா இருக்கலாமோன்றது என்னோட. சோ முதல் இடத்துல இருக்கிறது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும். ஓகே, ஒரு சிறிய இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கிறது. இடைவேளைக்கு பிறகு மேலும் திரு மாலன் அவர்களுடைய கருத்துக்களையும் பெற வேண்டியிருக்கிறது. கொங்கு மண்டலம் என்பது இல்லாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கக்கூடும்? திரு செந்தமிழன் அவர்கள் சொல்வது போல அடுத்த கட்டங்களில் அது சேர்க்கப்படுமா என்ற கேள்விகள். தற்போது இந்த ஒரு நியமனத்திற்கு திரு டிடிவி தினகரன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்புகளுக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணியிலிருந்து என்ன மாதிரியான எதிர்வினைகள் வரப்போகின்றன? இது அவர்கள் அணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ற கருத்து தானா? இதை நாங்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறோம் என்றும் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருந்தார். அவர்களுடைய பார்வை இதில் என்னவாக இருக்க போகிறது? தினகரன் அவர்களுடைய சுற்றுப்பயணம் அதிமுகவில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விவாதித்து வருகிறோம். நான் திரு மாலன் அவர்களுடைய பார்வை பெற விரும்புகிறேன். கடந்த பகுதியில் இந்த கொங்கு மண்டலம் சார்ந்து பேசிட்டு இருந்தோம். இது முதல் கட்ட சுற்றுப்பயணத்துல அந்த மண்டலம் தவிர்க்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன நீங்க? அதாவது அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்னா, முதல்ல அவருக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்வது, அல்லது ஓபிஎஸ் அணிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்வது, அந்த பகுதியில் இருக்கிறவர்களை வந்து தன்னுடைய அணிக்கு தன்னுடைய பக்கத்திற்கு கொண்டு வருவது, அந்த பலத்தை வைத்துக்கொண்டு இபிஎஸ் அணியோடு ஒரு உடன்படிக்கையோ ஒரு சமரசமோ அல்லது ஒரு நிர்பந்தமோ ஏற்படுத்துவது என்கின்ற ஒரு அணுகுமுறையை வந்து அவர் மேற்கொள்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு வந்து முதல்ல வந்து பலத்திலிருந்து பலவீனத்துக்கு பலவீனமான ஏரியாவுக்கு போகலாம். நம்முடைய பலத்தை அதிகப்படுத்தி கொண்டு அந்த பலத்தை காண்பித்து அந்த பலவீனமான ஏரியாவில் வந்து பேசலாம் என்பது அவருடைய அணுகுமுறையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நம்ம நண்பர் அருண் சொன்னதை போல அவரை பற்றி மக்களுக்கு எதுவும் தெரியாது. அதாவது தினகரன் அவர்கள் வந்து கட்சியில் வந்து பின்னால் இருந்து இயங்கி இருக்கலாம், கட்சியினுடைய வெற்றிக்கு முன்னால் உழைத்திருக்கலாம், கட்சியினுடைய நிர்வாகிகளை நியமிப்பவராக இருந்திருக்கலாம். ஆனால் பொதுமக்களுடைய பார்வையில் வந்து அவர் வந்து எத்தகைய தலைவர், எத்தகைய அணுகுமுறை கொண்டவர், என்ன மாதிரியான பார்வை கொண்டவர், என்ன மாதிரியான ஆற்றல்கள் இருக்குது, என்ன மாதிரியான பலவீனங்கள் இருக்குது என்பது வந்து மக்களுக்கு தெரியாது. இப்போ மக்கள் முன்னால் போய் தன்னை நிறுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. முதல்ல கட்சியில் நிலைநிறுத்திக் கொண்டு பிறகு மக்கள் அதற்கு வந்து கட்சியை வந்து ஒரு தளமாக பயன்படுத்தி அந்த முதல்ல கட்சியிலேயே வந்து இவரை ஏற்றுக்கொள்வதற்கான முரண்பாடுகள் வந்து இன்னமும் இருக்கிறது. அவங்க வந்து ஓபிஎஸ் அணி சொல்கிறாங்க, இவரை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறாங்க. இபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே வந்து எதிரான கருத்துக்களை வந்து அவங்க பேசுகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தன்னை அசர்ட் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர் இருக்கிறதுனால முதல்ல போய் தன்னோட பலமான ஏரியாக்களில் போகும்போது அதற்கு கிடைக்கக்கூடிய மீடியா கவரேஜ், அதற்கு கிடைக்கக்கூடிய மக்களிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய தோற்றம், அந்த பெர்செப்ஷனை வந்து வலுப்படுத்த முடியும். கூட்டங்கள் வரும் அல்லது கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்வாங்க. அதனால் இவருக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்தது, இவருக்கு ஆதரவு இருக்கிறது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக பலன் பெற்று அதற்கு பிறகு இபிஎஸ் பலமாக இருக்கக்கூடிய இடத்தை டார்கெட் பண்ணலாம் என்பது அவருடைய அணுகுமுறையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். திரு செந்தமிழன், கட்சிக்குள் தன்னுடைய பலத்தை நிரூபித்தாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறதா? இதில் பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயமே இல்லை. ஏன்னா கட்சியினுடைய இல்லை கட்சியினுடைய அதிகாரம் வந்து பொதுச் செயலாளருக்கும் துணை பொதுச் செயலாளருக்கும் தான் கட்சியை நடத்துவதற்கான அதிகாரத்துக்கான அத்தனை அதிகாரமும் இருக்கு. அதுல போய் அவங்க தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது இது மாதிரி புதிய நிர்வாகிகளா நியமிச்சிருக்காங்க, நியமிக்காம இல்ல. இந்த நியமனம், இந்த சுற்றுப்பயணங்கள் அப்படிங்கிறது தற்போதைய சூழ்நிலையில தன்னை முன்னிலைப்படுத்தி, ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆர் நூற்றாண்டுக்கான விஷயங்களை தானே முன்னின்று நடத்துறாரு. இஃப்தார் நோன்பு விழாவை வந்து தானே முன்னின்று நடத்துறாரு. குடியரசுத் தலைவருக்கான விஷயங்களை தானே தான் அறிவிக்கிறாரு, தானே நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டுறாரு, அவர் பாட்டு கட்சியை வழிநடத்திட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்களை அமைச்சர்கள் சொல்றாங்க. அப்போ அது இல்ல, நாங்க தான் அப்படிங்கறதை எஸ்டாப்லிஷ் பண்ண வேண்டிய நிலைமை. இயக்கத்தை தோற்றுவித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா, பிறந்தநாள் விழாவை கட்சி ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் மிக சிறப்பாக ஓராண்டுக்கு கொண்டாட வேண்டும் என்பது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய கனவு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்லியும் இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அதை திரு எடப்பாடி அவர்கள் தான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காரு. அவர் ஆட்சி ரீதியா முதலமைச்சராக அரசு விழாவா பண்ணிட்டு இருக்காரு. கட்சி ரீதியாக அந்த பிறந்தநாள் கொண்டாட வேண்டிய கட்டாயத்தை கொண்டாடி ஆகணும்னு சொல்லிட்டு தொண்டர்கள் விருப்பத்தின் பேரில் துணை பொதுச் செயலாளர் இன்றைக்கு தலைமையேற்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழாவை கட்சியின் ரீதியாக இன்றைக்கு அவர் கொண்டாடுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். பிறந்தநாள் விழா, நலத்திட்ட உதவிகள் அவன் சொல்லிட்டு புரட்சித் தலைவி அம்மா என்ன நினைச்சாங்களோ ஆட்சி சார்பா முதலமைச்சர் பண்றாரு, கட்சியின் சார்பா துணை பொதுச் செயலாளர் பண்றதுக்கான அறிவிப்புகளை இன்றைக்கு அறிவிச்சிருக்காரு. நான் கேட்க விரும்புவது, பாரதிய ஜனதா கட்சி, மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ஜனாதிபதி தேர்தலுக்காகட்டும் துணை ஜனாதிபதி தேர்தலுக்காகட்டும்
அதற்கான ஆதரவை வந்து அவங்க இபிஎஸ்ட கேக்குறாங்க, அவங்க வந்து ஓபிஎஸ்ட கேக்குறாங்க. ஏற்கனவே நம்ம இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஒரே நிமிஷம் கேட்டுங்க. இதுக்கு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பிரதமர் வந்து பிரதம அமைச்சர் என்ற முறையில முதலமைச்சர்கிட்ட கேட்டாரு. அதுக்கு முன்னாடி பாராளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் மரியாதைக்குரிய திரு தம்பிதுரை அவர்கள் எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்களை போய் சந்திச்சதுக்கு அப்புறம் தான் முதலமைச்சர் அறிக்கை கொடுத்தாரு. இவங்க இந்த அணியா அந்த அணின்னு சொல்லி ஊடகங்கள் வெளிப்படுத்துறதுனால நாங்க பிரதமர் என்ற அடிப்படையில் ஒரு முதலமைச்சரை கேட்கிறாரு, மீது யாருக்கிட்டையும் கேட்கல. பொதுச் செயலாளர் அங்க இருக்காங்க, அவங்க கிட்ட பொதுச் செயலாளர் ஒப்புதல் வாங்குவதற்காக தான் பாராளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் அனுப்பி அறிவிப்பு வரதுக்கு முன்னாடியே அவங்க கேட்டு அறிவிச்சாங்க. சரி, ரைட். நம்ம ஒரு தற்போது தொலைபேசி வாயிலாக நம்மிடையே அதிமுக புரட்சி தலைவி அம்மா பிரிவை சேர்ந்த திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் திரு கே.சி. பழனிசாமி. திரு தினகரன் அவர்களுடைய சுற்றுப்பயண விவரம், அவர் அறிவித்திருக்கக்கூடிய புதிய நிர்வாகிகள் பட்டியலை பார்த்திருப்பீங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வைகளை பெற பிறகு என்னுடைய கேள்விகள். இன்றைக்கு தேர்தல் ஆணையமானது திருமதி சசிகலா அவர்கள் இந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல திரு தினகரன் அவர்கள் துணை பொதுச் செயலாளர் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது வந்து ஒரு வழக்கு நிலுவையில இருக்கக்கூடிய வழக்கு முடிவுக்கு வரவில்லை என்ற ஒரு கருத்தினை, ஒரு விளக்கத்தினை ஆர்டிஐ விதியின் கீழே எங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்பில்லாத தினகரன் அவர்கள் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பது எந்த விதத்திலும் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அவர் அஇஅதிமுக அம்மா அப்படின்னு தான் லெட்டர் ஹெட்ல போட்டு அறிவிச்சிருக்காரு. அம்மா அணியோடைய நிர்வாகிகளை தான் அறிவிச்சிருக்கிறார். அது அவங்களுக்கு அதிமுகன்ற ஒரு கட்சியோட பேரை முழுமையா அவர் பயன்படுத்தல. தேர்தல் கமிஷன் வந்து அங்கீகரிக்கல. இல்ல, தேர்தல் கமிஷன் அந்த நோட்டிபிகேஷன்லயே அவங்க சொல்லியிருந்தது ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் பை எலெக்ஷன். சோ அதற்கு அப்புறம் அந்த கட்சி இருக்கா இல்லையான்ற விளக்கங்களையும் தேர்தல் ஆணையம் கொடுக்கல. சோ அதே நம்ம பெற வேண்டியது for the purpose of this election என்ற வார்த்தை இருந்தது. so it is still confusing. திரு கே.சி. பழனிசாமி, நீங்க தொடரலாம். அதாவது இன்னைக்கு அந்த ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையம் அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் திரு தினகரன் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். எங்களது நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் திருமதி சசிகலா அவர்களையோ திரு தினகரன் அவர்களையோ அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களையோ நிச்சயமாக ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை தவிர்த்து மீதி இருக்கிறவர்கள் எங்களோடு வந்து இணைந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையை ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு சிரமங்களும் கிடையாது. நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ் அண்ணன் தலைமையிலே உண்மையான அதிமுக நாங்கள் தான் என்பதை நாங்கள் நிரூபிப்போம். நான் தான் இப்ப வந்து இந்த அணிகளை இணைக்க போகிறேன், நான் இரட்டை இலையை மீட்டு பாராளுமன்ற தேர்தலில் இரட்டை இலையில தான் போட்டிடுவோம்னு திரு தினகரன் சொல்றார். இரட்டை இலையை பற்றி பேசுவதற்கு தினகரனுக்கு அருகதை கிடையாது. அம்மாவாலே இந்த இயக்கத்தை விட்டு நீக்கப்பட்டவர் அவர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து அம்மாவாலே இந்த இயக்கத்தை விட்டு நீக்கப்பட்டவர். இரட்டை இலையை பற்றி பேசுகிற ஒரு அங்கீகாரமோ அல்லது அதை பற்றி பேசுகிற ஒரு அருகதையோ திரு தினகரன் அவர்களுக்கு கிடையாது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அணிகளை இணைப்பதற்கு எங்களுக்கு இவர் தேவையில்லை. இவர் வெளியே போனாலே அணிகள் தானாக அவர்கள் எங்களோடு வந்து சேரட்டும். இல்லை, நாங்கள் தான் உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாங்கள் தற்போது நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் மக்கள் மத்தியில். இல்ல, எப்படி தேர்தல் ஆணையம் இன்னும் சொல்லலையே, நீங்க எப்படி சொல்றீங்களோ, நீங்க வந்து திரு தினகரன் அவர்களை தேர்தல் ஆணையம் ஏற்கலன்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி உங்களையும் தேர்தல் ஆணையம் இன்னும் ஏற்கல, டிஸ்பியூட்டட்னு சொல்லிருக்காங்க. அப்ப ரெண்டு பக்கமே அது பொருந்தும் இல்லையா? நாங்க வந்து பேப்பர் டைகரா இருக்கிறதுக்கு விரும்பல. களத்துல கோயம்புத்தூர்ல நாங்க மீட்டிங் நடத்தணும். 40,000 பேர் வந்து அந்த இடத்துல வந்து வந்திருந்தாங்க. மாவட்டங்கள் நேற்று திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள்ல வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சின்னமலைக்கு மரியாதை செலுத்துவதற்காக வருகை புரிந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு 50-60,000 பேர் அந்த இடத்துல வந்து திரண்டு இருந்தாங்க. சோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் மக்கள் செல்வாக்கும் எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் களத்திலே நிரூபித்திருக்கிறோம். ஓகே,
ரைட். அது மீண்டும் கொங்கு மண்டலம் சார்ந்த எக்ஸாம்பிள்ஸ் நீங்க கொடுக்கறத பார்க்க முடிகிறது. ஒரு சிறிய இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கிறது. திரு கே.சி. பழனிசாமி, தொடர்ந்து இணைந்திருங்கள், பல்வேறு விஷயங்களை பேசலாம். இந்த புதிய நிர்வாகிகள் பட்டியலில் தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய பெயர் எதுவும் இடம்பெறவில்லை. புதிதாக ஏற்கனவே அமைச்சர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளும் நீக்கப்படவில்லை என்பதை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய எந்த பொறுப்புகளும் நீக்கப்படாமல் கூடுதல் பொறுப்புகள் மட்டும் வழங்கப்பட்டிருப்பது என்பது அனைவரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு போக்கு என்று பார்க்க வேண்டுமா, அல்லது யாரை நீக்கினாலும் பிரச்சனை பெரிதாகிவிடும், நமக்கான எதிர்ப்புகள் அதிகரித்துவிடும் என்ற போக்காக பார்க்க முடியுமா? தினகரன் அவர்களுடைய வரவு அதிமுகவில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பது குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் விவாதித்து வருகிறோம். புதிய சுற்றுப்பயணத்திற்கான அறிவிப்பு, புதிய நிர்வாகிகள் பட்டியல் என்று அடுத்தடுத்த அதிரடி அறிவிப்புகளை திரு டிடிவி தினகரன் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அது பற்றிய விவாதத்தில் நம்முடைய இந்த பகுதியில் இணையக்கூடியவர்கள் அரசியல் விமர்சகர், சமூக ஆர்வலர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு கேசவன் அவர்களும் நம்முடைய இணைகிறார். உங்களையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நான் உங்கள்கிட்ட வரதுக்கு முன்னாடி திரு சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகுமாறன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிற விஷயம், தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய பெயர் எதுவுமே இந்த பட்டியலில் புதுசா இடம்பெறல. ஆனா அவர்கள் ஏற்கனவே வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய பதவிகள் மாற்றப்படவும் இல்லை, அவர்களுக்கு அதே பொறுப்புகள் தொடர்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அப்படியானால் அமைச்சர்கள் அந்த சுற்றுப்பயண விவரங்களை கொடுக்கும் போதும் கூட இந்த சுற்றுப்பயணங்களில், இந்த பொதுக்கூட்டங்களில் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் கலந்து கொள்வார்கள் அப்படின்ற அந்த சுற்றுப்பயண விவரங்கள்ல இருக்கு. அப்படியானால் அமைச்சரவையிலும் கூட திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கான ஆதரவு தொடர்கிறதுன்னு எடுத்துக்கணுமா? இல்லை, இப்போ நம்ம அமைச்சரவையில் இருக்கக்கூடியவங்களுக்கு போடப்பட்ட பொறுப்பு என்பது பெரும்பாலும் இது புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் போடப்பட்ட பொறுப்பு. எனவே அந்த பொறுப்பினை எடுக்கவோ மாற்றவோ முடியாது. புதிய பொறுப்புகளை வேண்டுமானால் போடலாமே தவிர போட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளை எடுக்க முடியாது. எனவே புதிய பொறுப்பாக போட்டிருக்கக்கூடியவர்களும் அஃபிடவிட்டில் இன்றைக்கு இருக்கிற பொறுப்புகளை பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட்டாரு, சசிகலா அவர்களால, அவர் ஜெயலலிதா அவர்களால் போடப்பட்டவர் தானே? இல்லை, அவரு ஸ்பிளிட் ஆகி வெளியில போனதுக்கு பிறகு, அவர் ஒரு அணி ஆனதுக்கு பிறகு அந்த வெற்றிடத்தை நிரப்பினாங்க. அவர் வெளியில இப்ப நீங்களும் அமைச்சர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவரை ஒதுக்கி வச்சிருக்கிறோம் சொல்றீங்க, இது தனி அணி இல்லையா? இல்ல, அமைச்சர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்காங்கல்ல ஒழிய எல்லாம் ஒரு அணியில தானே இருக்காங்க. அவங்க வெளியில போகல, வெளியில போனா நிச்சயமா போடுவாங்க. இங்க இருக்கிறவங்க யார் வெளியில போனாலும் அந்த பதவியை நிச்சயமா போடுவாங்க. இல்ல, அப்போ அமைச்சர் அந்த சுற்றுப்பயண அறிவிப்புல அமைச்சர்களும் பங்கேற்பார்கள் அந்த கூட்டத்துல அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்க சொல்லும் போது பொறுத்திருந்தா பார்க்கணும். நம்ம என்ன சூழல் எப்படி நடக்குது என்பது யூகத்தின் அடிப்படையிலே பேச முடியாது. பொறுத்திருந்தா இதை சுற்றி நாம் பார்க்க வேண்டும். அமைச்சர்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரையிலே நான் சொல்லக்கூடிய கருத்து என்பது, இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பொன்மனத் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழா, நூற்றாண்டு விழாவை மிகச்சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அரசு விழாக்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் அரசு விழாக்கள் எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் கட்சியின் சார்பாக, இயக்கத்தின் சார்பாக இந்த விழாக்களை ஏற்பாடு செய்திருக்கலாம். இல்ல, இப்போ இல்லாமல் மதுரையில அமைச்சர் செல்லூர் ராஜுவோ அல்லது மற்ற மாவட்டங்கள்ல அந்த மாவட்டங்கள் சார்ந்த அமைச்சர்களோ திரு தினகரன் அவர்களுடைய கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு உத்தரவாதமா சொல்ல முடியுமா? இல்ல, இப்ப நான் எப்படி சொல்ல முடியும்? இப்ப நீங்க அமைச்சரவை கூடணும், தலைமை கழக நிர்வாகிகள் கூடணும், முதலமைச்சர் என்ன சொல்றான்னு பார்க்கணும். இல்ல, ஏற்கனவே அமைச்சர்கள் கொடுத்த அறிவிப்பு திரு டிடிவி தினகரன் அவர்களை ஒதுக்கி வச்சிருக்கோங்கிறது. ஆனா இன்னமும் நம்மளால உத்தரவாதமா அதை சொல்ல முடியல அப்படின்னா அப்போ அமைச்சரவையிலும் அவருக்கான ஆதரவு இருக்கு. இல்ல, நான் சொல்றது எப்படின்னா, அமைச்சர்கள் கூடி ஒட்டுமொத்தமா பேசிட்டு என்னங்கிறத தான் ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் திரு ஜெயக்குமார் அவர்கள் அறிவிக்கிறார். ஆமா, தன்னுடைய கருத்துக்களை ஊடகங்களிலே தெரிவிக்கிறார். அந்த விதத்தில் இன்றைக்கு இவர் இப்போது புதிய நிர்வாகிகளை அறிவித்திருக்கிறார், சுற்றுப்பயணங்களை அறிவித்திருக்கிறார். இது குறித்து அமைச்சரவையை அல்லது தலைமை கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளை அல்லது உயர்மட்ட குழுவினரை தமிழகத்தினுடைய முதலமைச்சர்கள் கூட்டி என்ன அவர் ஆலோசனை நடத்துகிறார், எப்படி முடிவெடுக்கப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ரைட். சோ இது ஒரு ஆலோசனைக்கு பிறகு முடிவெடுக்கப்படும்ன்றது உங்களோட பார்வையா சொல்றீங்க. திரு செந்தமிழன் அவர்கள், கட்டாயம் இது நம்ம எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவெடுக்க முடியாது அல்லவா? ஓகே, அதுதான் என்னுடைய கேள்வியாகவும் இருக்குது. அப்போ எடுத்த முடிவுல நிலையா இல்லையாங்கிறதான் கேள்வியா இருக்கிறது. நான் திரு செந்தமிழன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, அமைச்சர்கள் ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்படும் அப்படிங்கறதெல்லாம் 2 நாட்களுக்கு முன்னாடி திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருந்தார். கட்சியில மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கறதெல்லாம். ஆனா அமைச்சர்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய எந்த பொறுப்பும் மாற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லும்போது, அமைச்சர்களுக்குன்னு இல்லை, யாருக்குமே இருக்கக்கூடிய தற்போதைய பொறுப்பு மாற்றப்படவில்லைன்னு சொல்லும்போது, யாரையாவது நீக்கினால் ஒரு ரிவோல்ட் கிளம்பலாம், ஒரு எதிர்ப்பாலைகள் அதிகமாக எழலாம், இல்ல நீதிமன்றத்துக்கு கூட செல்லலாம். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக
நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைமையை வழி நடத்துகிறவங்கன்றவங்க எத்தனையோ தலைவர்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சோதனையான ஒரு இக்கட்டான நேரத்தில் கூட பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் மிக தெளிவாக பதில் சொல்லியிருக்காரு எங்களுடைய துணை பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள். அந்த அடிப்படையில் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எல்லாரையுமே அரவணைச்சு செல்லணும், யாரையும் வேண்டாம்னு சொல்லி நம்மளே ஒதுக்கி விட்டுறக்கூடாது. கட்சியினுடைய வளர்ச்சி என்பது அடிமட்ட கிளைக்கழக தொண்டர்லேருந்து அமைச்சர்கள் வரைக்கும் எல்லாருமே தேவை. இன்றைக்கி அதிமுகவில் இருக்கிற பல்வேறு நிலையில் இருக்கிற பொறுப்பாளர்கள், அது சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே அவருக்கு நன்கு அறிமுகமானவர்கள், நன்கு தெரிந்தவர்கள் தான். இன்றைக்கு இருக்கிற கால சூழ்நிலைக்கு ஏற்ப வெவ்வேறு மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் கூட நிறைய பேர் அவர்கிட்ட நேரையாக வந்து பார்க்குறாங்க, தொலைபேசியில் பேசுகிறாங்க, தொடர்பில் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆகவே இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் சின்னம்மாவுடைய வழிகாட்டுதலோடு துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எல்லாம் ஒன்று கூடி ஒரு மீட்டிங் போட்டு திரு தினகரன் அவர்களும் ஒரு குடும்பத்தையும் ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு பகிரங்கமா அறிவிக்கிறாங்க. ஆனா திரு தினகரன் அவர்களால எதிர்த்தரப்புல அவர் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்ப நடவடிக்கை எந்த பக்கம் இருக்கு, அதிகாரம் எந்த பக்கம் இருக்குன்ற இல்ல நீங்க அதுதான் நீங்க அன்னைக்கு அவர்கிட்டயே அந்த பத்திரிகையாளர்கள் பேட்டி கேட்டாங்க, இந்த மாதிரி அமைச்சர்கள் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு. அவர் மிக அழகா தெளிவா சொன்னாரு, நானே ஒதுங்கிக்கிறேன், என்கிட்டே சொல்லி இவங்க ரெண்டு அணிகள் இணைப்பதற்கு நான் ஒரு காரணமாக இருந்தால் நானே விளைக்கிறேன்னு சொல்லி மிக அழகா பேட்டி கொடுத்தாரு. என்னைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவருக்கு உருவாகுது, அந்த உருவாகிறதுக்கு முன்னால் அவரே மிக தெளிவா பேட்டியில சொன்னாரு. சொல்லிட்டு போயிட்டு அந்த சம்பவத்தெல்லாம் சந்திச்சுட்டு வரும்போது கூட, இவ்வளவு நாள் நாங்க இருந்து பார்த்தாச்சு, ரெண்டு அணியும் இணையல, இன்னும் நான் ஒரு 60 நாள் அவகாசம் தரேன், அந்த 60 நாளுக்கு அப்புறம் இணைப்புக்கான முயற்சியும் கட்சியினுடைய தீவிர நடவடிக்கையில் நான் ஈடுபடுவேன் சொல்லி அதனோட முதல் கட்ட அடிப்படையா இன்றைக்கு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காரு. ரைட், நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் பல இருக்கிறதுன்னா ரெண்டு தரப்புமே சொல்களை பார்க்க முடியாது. நான் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, இந்த 9 நாட்கள் அவர் நடத்தக்கூடிய கூட்டங்கள்ல அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பார்கள்னு திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய அறிவிப்பு இருக்கு. அப்போ அதுல யார் யார் பங்கேற்கிறாங்க அப்படிங்கிறது, அவருடைய உண்மையான ஸ்ட்ரெங்த் பலம் என்ன அப்படிங்கிறது இந்த கூட்டங்களில் தெரிய வரும்னு எதிர்பார்க்கலாம். தெரிய வருமாங்கிறது எனக்கு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. இப்போ அவர் சொன்ன பாயிண்ட் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து நீங்கள் அந்த டாப்பிக்கே வந்து அவர் மறு வருகை ரீஎன்ட்ரிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவர் எப்போ வெளியே போனாருங்கிற என்னோட கேள்வி இருக்கிறது. ஏன்னா முதல் தடவை வந்து அவர் வந்து நான் கட்சி பொறுப்புலேருந்து ஒதுங்கி இருக்கிறேன்னு சொல்லும்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, துணை பொதுச் செயலாளர் நியமித்த சசிகலா அவர்கள், அவங்க சொல்லாமல் நான் ராஜினாமா பண்ண மாட்டேன், அவர் எந்த இடத்துலையுமே அஃபிஷியலாக நான் வந்து இந்த பார்ட்டியோடைய ஃபங்க்ஷனரியாக வெளியே போகலன்னு சொன்னதே கிடையாது. ஒன்று. அடுத்து அவர் சொன்ன மாதிரி இந்த 60 நாட்கள் இவர் சிறையில் இருந்து இந்த ஒரு 40 நாட்கள் சிறையிலிருந்து வரும்பொழுதும் அவர் சொன்னது வந்து அவருக்கு ஏதோ செய்திகளே தெரியாத மாதிரி, எந்த நியூஸ் சேனலும் பார்க்காத மாதிரி ஒரு நக்கல் தோணியில் தான் சொன்னார். இன்னுமா சேரல அப்படின்னு அவர் கேட்டார். அவர் இன்னும் யூபிஎஸ் ஆஃபீஸ் இன்னுமா சேரல, அதாவது நான் வந்து இவ்வளோ டைம் கொடுத்தேனே அப்படிங்கிற மாதிரியான ஒரு நக்கல் தோணி தான் இருந்தது. அவர் என்னைக்குமே வந்து அந்த பார்ட்டியில் அந்த ஹோல்டு என்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறது மறுபடியும் அவர் பொறுத்துட்டே இருக்கார். இந்த 60 நாள் கேப்பே கூட இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சசிகலா அவர்களுடைய குடும்பத்துக்குள்ள சில சிக்கல்கள் இருக்கிறது. அவர்கள் குடும்பத்தில் ஒரு ஏற்பு இருக்கு, தினகரன் அவர்களுக்கு ஏற்பு இருக்கிறதா, திவாகரன் ஏதாவது பிரச்சனை பண்றாரா, அதான் சொல்றேன். அந்த 60 நாள் அதை எடுத்துக்கிட்டாருன்னு சொல்றேன். இன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு பக்கம் அதுக்குதான் 60 நாட்கள் இந்த குடும்ப ஃபேக்ஷனுக்குள்ள மறுபடியும் வந்து பிரச்சனை வரக்கூடாது, தினகரன் எதிர்த்து திவாகரனோ இல்ல வந்து சசிகலாவுடைய கணவர் நடராஜனோ யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு டைம் தானே தவிர இந்த குரூப் இப்படிதான் இருக்க போகுது, இபிஎஸ் ஓபிஎஸ் இணைய போறது இல்ல அப்படிங்கிறதுல அவர் தெளிவா இருக்கார். இன்னொரு பக்கம் இப்போ ஆனா வெளியில சில பேர் பார்க்கும்போது பிஜேபி இன்னைக்கு வந்து 2 பேருமே சரண்டர் ஆயிட்டாங்க, இபிஎஸ் குரூப்பா இருக்கட்டும் ஓபிஎஸ் குரூப்பா இருக்கட்டும், இதை சரண்டர் ஆயிட்டாங்க, அதனால வந்து தினகரன் தேவைப்பட்டார் அப்படின்னு இவங்க அந்த மாதிரி ஒரு அது சொல்றது கூட ஒரு சப்பை கட்ட தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து அவரை நோக்கி இப்ப பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன நோக்கி போறாங்க அப்படிங்கிறதான். இன்னைக்கு இவர் இந்த ஒரு லிஸ்ட் அறிவிக்கிறதோ இது கூட வந்து ஒரு ஹிஸ்டரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் 1988 இதே மாதிரி தான் ஒரு ஸ்மால் குரூப்பை கூட்டிட்டு போய் தன்னோட அந்த அலுவலகத்தில் உள்ள போயிட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க. அப்படி ஸோ அந்த மாதிரி ஒரு அம்மா மாதிரியான ஒரு வேலைகள் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க, இன்னும் என்கிட்ட தான் ஹோல்டு இருக்கு அப்படிங்கிறத மறுபடியும் அவர் காமிச்சிட்டே இருக்கிறாரு. இது யார்கிட்ட இருக்காங்க அப்படிங்கிற கேள்விக்கு இந்த பிராமண பத்திரம் 2 பேரும் தாக்கல் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா தீபா அவர்கள் கூட இப்போ அதுல உண்மையிலே ஜெனியூனா ஒரு இடத்துல மட்டும் கையெழுத்து போட்டவங்க எத்தனை பேருன்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ மாவட்ட நிர்வாகிகள் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே நிர்வாகி 2-3 பண்ணிருப்பாங்க, நிச்சயமா பண்ணிருப்பாங்க. மாவட்ட நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் என்னைக்கா இருந்தாலும் நம்ம அதிமுக இருக்கணும், அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னைக்கா இருந்தாலும் அதிமுக, என்னைக்கா இருந்தாலும் ரெட்டலை, என்னைக்கா இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்கள், யார் வந்தாலும் நம்ம போயிடலாம். ஏன்னா லட்சக்கணக்கான பக்கங்கள் போகுது, லட்சக்கணக்கான நிர்வாகிகள் கையெழுத்து போடுறாங்க, கோடிக்கணக்கான நிர்வாகிகள் கணக்கு போறாங்க, எல்லாத்தையும் எடுத்து அவங்க சொல்றாங்க. இப்ப மூணாவது அவங்க தீபா பாத்தீங்கன்னா அதுலயும் போட்டு வச்சிருவாங்க, சில பேர் எல்லாத்தையும் போட்டு வச்சிருவோம்ப்பா, நம்ம யார் வந்தாலும் பரவாயில்ல அப்படி. அதே மாதிரி இவர்கள் வந்து புறக்கணிக்க மாட்டாங்க. இப்ப நீங்க மாவட்ட நிர்வாகிகளோ இல்ல வந்து மற்றவர்களோ இதை புறக்கணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ நீங்க உங்களுடைய கணிப்புப்படி இந்த திரு தினகரன் அவர்களுடைய கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர்களோ அமைச்சர்களோ செல்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. அவர் வந்து தீவிரமா எதிர்க்கிறவங்களை தவிர, இப்ப ஜெயக்குமார் அவர் வந்து தீவிரமா முதல்ல எதிர்க்கிறாருன்னு பாக்குறோம். மற்றவர்கள் வந்து ரொம்ப தீவிரமா எதிர்க்கல, ரொம்ப சாஃப்டா தான் ஹேண்டில் பண்றாங்க. அவங்க என்னைக்குமே நீங்க சொன்ன
சொன்ன மாதிரி நாங்க தினகரன் அவர்கள் சசிகலா தள்ளி வைக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஓபிஎஸ் குரூப் கேட்டது என்ன, நீங்க அபிஷியலா பார்ட்டி ஹெட்ல எப்படி ஜெயலலிதா அவர்கள் வந்து அறிக்கை கொடுக்கும்போது நீங்க வந்து யாருமே ஒரு தொடர்பு வச்சுக்க கொள்ளக்கூடாது அப்படின்னு என்னைக்கு அபிஷியலா அந்த மாதிரி செய்ய முடியுமா? இன்னைக்கு வரைக்கும் செய்யவே இல்லை. ஒரே ஒரு அடையாளமா என்ன நடந்தது, சசிகலா அவரோட பேனர் ரிமூவ் பண்ணாங்களே தவிர வேற அடையாளமாக அரசியலை பார்த்து நிறைய அடையாளங்கள் சோர் விளம்பரம் பேனர் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இஃப்தார் நோன்பு நடத்தினது, இல்ல எம்ஜிஆர் நூற்றாண்டு நடத்தினது, குடியரசுத் தலைவருக்கான விஷயங்களை திரு எடப்பாடி அறிவிச்சது எல்லாமே அந்த மாதிரி எல்லாமே நான் தான் கட்சிங்கிறத காட்டுறதுக்கான முயற்சி தானே. ஆமா, கட்சியின் காட்டுறதுக்கான முயற்சி இருந்தாலும் இவர் வந்து இப்ப பேக்ரவுண்ட்ல இருந்து ஒவ்வொரு வாட்டியும் இப்ப இவர் நேரடியா பேசல. வெற்றிவேல் எம்எல்ஏ மூலியமா இல்ல வந்து தங்கத்தமிழ்ச்செல்வன் மூலியமாக தொடர்ச்சியாக இந்த இருப்பை காமிச்சிட்டே இருக்கார். இன்னைக்கு இந்த விவாத பொருளாக ஆக்குறதும் அவர் தான். தொடர்ச்சியாக நான் தான் இந்த பார்ட்டியோட மெயின் ஹோல்டு வச்சிருக்கேன் அப்படிங்கிறது. நீங்க என்னன்னா ஒவ்வொரு கூட்டங்களும் நிச்சயமாக செல்வார்கள். இந்த மாவட்டத்தை சேர்ந்த பிரதிநிதிகள், அமைச்சர்கள் கூட சில பேர் அன்லஸ் அண்ட் அன்டில் அவர் தீவிரமா எதிர்க்கிறவங்களை தாண்டி இப்ப இவர் பதில் சொல்ல கூட ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்றாரு. நாங்க வந்து இப்போ நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்லல, அமைச்சரவை கூட்டி டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுத்து அப்புறம் சொல்லுவோம் தான் சொல்றாங்களே தவிர ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றாங்க தான் நான் பார்க்கிறேன். ரைட். நான் திரு கேசவன் அவர்களுடைய முதற்கட்ட பார்வையும் பெற விரும்புறேன். சாக்ரட்டிஸ் மன்னிக்கணும், எனக்கு கேசவன் சொல்லப்பட்டிருந்தது. திரு சாக்ரட்டிஸோடைய முதற்கட்ட பார்வை, இந்த இப்போ கூட்டங்கள் நடத்த போறேன் அப்படின்னு திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றாரு. ஏற்கனவே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பல கூட்டங்களை இப்போ நடத்தியிருந்தாரு, தன்னுடைய செயல் வீரர்கள் கூட்டங்களை நடத்தியிருந்தாரு. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு மாவட்டங்களை நடத்தியிருந்தாரு. இப்போ இவர் நடத்த போறாரு. அனைத்து இடங்கள்லயும் இப்போ திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் திரு பழனிசாமி அவர்களுக்கும் கூட்டம் வந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். அநேகமா இவருக்கும் கூட வரலாம். அப்போ அந்த கூட்டம், பொதுக்கூட்டங்கள் நடத்துறது, அதுல கூட்டம் எவ்வளவு வருகிறது, அதெல்லாம் ஒரு அளவீடுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி சொல்ல முடியாது மேடம். அப்படி இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா பேசுகிறவங்க எல்லா இடத்துக்குமே மக்களுடைய கூட்டங்கள் போகும். கொஞ்சம் சத்தமாக பேசணும். இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா, ஒரு எலெக்ஷன் மீட்டிங் நடக்குதுன்னா ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவருடைய பேச்சுக்காக மயங்கி கூட நிறைய பேர்கள் கூட்டம்லாம் போவாங்க. ஆனால் அதை வச்சு வந்து அவங்களுக்கு இவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அளவிடவே முடியாது. சரிங்களா? ஸோ போக போகத்தான் தெரியும். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து எந்த ஒரு அமைச்சருடைய பதவியோ எதையுமே வந்து அவர் இது பண்ணலை. ஏன்னா அவருக்கு தெரியும். ஸோ சில அமைச்சருடைய பதவிகள் அந்த கட்சி தலைமை பொறுப்பு நீக்கினா மேலும் சில குழப்பங்களை வந்து அது அதிமுகவில் ஏற்படுத்தும் என்பது அவருக்கு நிச்சயம் நன்றாகவே தெரிந்திருக்கிறது. அதே போல் அவர் இஃப்தார் விருந்து முதல்வருடைய பல நிகழ்ச்சிகளில் நான் பார்த்திருக்கிறேன். அந்த தோரணங்கள் எல்லாவற்றிலையும் பார்த்திருக்கீங்கன்னா சசிகலாவோட போட்டோவோ தினகரனோட போட்டோவோ இருந்துதான் அவர்கள் வந்து இல்ல என்னோட நினைவுல எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா மேடைகள்லயோ இல்ல இஃப்தார் விருந்தோட மேடையிலயோ எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதற்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி 3 தான் இருந்தது. சசிகலா அவர்களோ தினகரன் அவர்களுடைய படம் இல்ல. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நிச்சயமா இல்ல. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அப்படின்னு தெரியல. ஆனா இஃப்தார் விருந்து வந்து சென்னை ட்ரேட் சென்டர்ல நடந்தது. நான் டிஎல் ஐடி பார்க் இல்ல அவங்க வந்து எக்மோர்ல நடத்தினாங்க. என்னுடைய நினைவு சரியா இருந்தா அது சசிகலா அவர்களுடைய படம் இருந்ததா எனக்கு நினைவில்ல. அதர்ஸ் மே கரெக்ட் மீ. இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் அவர்கள் வந்து சென்னை ட்ரேட் சென்டர்ல பண்ணாங்க. அதுல பாத்தீங்கன்னா சசிகலா அவர்களுடைய படம் இருந்தது. ஸோ நான் பார்த்தேன், வந்து கூர்ந்து கவனித்து பார்த்தேன். ஓகே. ஸோ நீங்கள் வந்து இன்னும் என்ன கருத்து சொல்ல வரீங்க? அது இல்லை, மக்கள் கூட்டம் வேணா கூட்டலாம், பட் அவளுக்கு அந்தளவுக்கு இன்னும் அந்த பவர் இருக்கக்கூடிய ஒரு இது வந்து எனக்கு தெரியல. திரு தினகரன் அவர்களுக்கு அவ்வளவு செல்வாக்கு இல்லைன்னு தான் சொல்கிறேன். அதே கூட்டம் மற்றவர்கள் கூடனா அவர்களுக்கும் அதே அளவீடு தானா? திரு ஓபிஎஸ் அவர்களோ திரு இபிஎஸ் அவர்களோ? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஓபிஎஸ் அவர்கள்னா ஸோ முன்னாள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்குங்கிற காலத்திலேயே வந்து ஜெயலலிதா அவர்கள் உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு அப்புறம் யார் வந்து துணை முதல்வராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. சின்ன கருத்தில் எனக்கு அப்புறம் யார் இருக்கணும்னு சொல்லல, அந்த நேரத்தில் அவரை நியமிச்சாங்க. ஓகே, நியமிச்சாலும் ஸோ அவருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் எம்எல்ஏ. ஸோ அவருக்குன்னு அவருடைய தொகுதியில் வந்து மிகுந்த செல்வாக்கு இருக்கு. ஸோ நிச்சயம் வந்து அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு அவர்களுடைய தொகுதியில் செல்வாக்கு இருக்கும் இல்லையா? நம்ம வந்து கட்சிக்கு அடுத்த தலைமை யாருன்றது அது ஒரு அளவீடா இருக்க முடியுமா? இல்லை, இவர் வந்து என்ன ஜெயலலிதாவால் அதிமுக பதவியில் நீக்கி வைக்கப்பட்டவர் திரு தினகரன். ஆமாம். ஸோ ஒன்லி அவங்க சசிகலா அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் உள்ளே வந்தார். ஸோ நம்ம அதையும் ஒரு கருத்தை வச்சு பார்க்கணும். ரைட். ஒரு சிறிய இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கிறது. இடைவேளைக்கு பிறகு நாம் திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணியிலும் சில கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கிறது. இந்த நிர்வாகிகள் பட்டியலில் உத்தரவாதமாக 15 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெயர் திரு தினகரன் அவர்களுடைய நிர்வாகிகள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. 30 பேர் சந்தித்தார்கள், 36 பேர் இருந்தது. இந்த கணக்குகள் எல்லாம் தாண்டி உத்தரவாதமாக 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்று இன்று நாம் பார்க்க முடிகிறது. இது திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கையை விட கூடுதலாக இருக்கிறது. ஆக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறாரா திரு ஓபிஎஸ் என்ற கேள்வி. அதை தாண்டி இந்த 15 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இல்லாமல் ஆட்சி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஆட்சிக்கு ஆபத்து இருக்கிறதா?
ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கின்றோம் நேயர்களே. திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய ரீஎன்ட்ரி அதிமுகவில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பது பற்றி தான் விவாதித்து வருகிறோம். திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா பிரிவை சேர்ந்தவர் தொலைபேசி வாயிலாக நம்மிடையே தொடர்கிறார். அவரிடம் முன்வைக்க விரும்பக்கூடிய கேள்வி, இன்னைக்கு திரு டிடிவி தினகரன் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ஆதரவாளர்களுடைய அவருடைய நிர்வாகிகள் பட்டியல்ல 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆக அதிமுக இருக்கக்கூடிய பிரிவுகள்ல திரு பன்னீர்செல்வம் அவர்கள் 3வது இடத்துல இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருமதி சசிகலா குடும்பத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் எதிர்ப்பவர்கள் என்று 2 அணிகளாக இருக்கும். அதிலே திருமதி சசிகலா அவர்கள் குடும்பத்தை ஏற்கிற அனைவரும் எங்களோடு இருக்கிறார்கள். இன்னும் எங்களோடு இணையாதவர்கள் மீண்டும் இணைவார்கள். அப்படி இணைகிற பட்சத்தில் நிச்சயமாக இந்த அரசாங்கத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமை ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இணைவார்கள் தொடர் நம்பிக்கையை நீங்க வெளிப்படுத்தி வரீங்க திரு பழனிசாமி. ஆனா விலகிதானே போயிட்டு இருக்காங்க. திரு ஆறுக்குட்டி அவர்கள் உங்க அணில இருந்து மாறிட்டாரு. அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளதான இருக்கிறாரு. ஒரு நீங்க உங்களுடைய இல்ல நீங்க சொன்னீங்க சசிகலா அவர்களே ஆதரிக்கக்கூடியவர்கள் எதிர்க்கக்கூடியவர்கள் 2ஆ கரெக்டா பிரிஞ்சிருக்குன்னு சொன்னீங்க. அப்ப எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாம் உங்க பக்கம்னா எல்லாம் உங்க பக்கம் வந்திருக்கணுமே, இந்நேரத்துக்கு வந்திருக்கணும். மாறா இங்க இருந்து அது எதிர்பக்கம் போயிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க இன்னைக்கு உங்களுடைய கேள்வி தினகரனுடைய இன்றைய நிகழ்வுகள் எந்த அளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாக்கத்தை உண்டாக்கும். அப்ப இதனுடைய தாக்கம் என்பது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராகவும் பொறுப்பேற்கிற வகையிலே இந்த குடும்பத்தை எதிர்க்கிற அனைவரும் ஓர் அணியில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலே இணைவார்கள். ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட எங்க இணைஞ்சிருக்காங்கன்னு கேக்குறேன். இதுவரைக்கும் அதற்கான அறிகுறிகளே இல்லையே. 2 அணிகளுடைய இணைப்பு தான் நடக்கல. சரி, ஆனா உங்கள் அணிக்கு யாரும் வரவும் இல்லையே எதிரணியில இருந்து. இன்னைக்குதானே ஒரு தினகரன் அவர்கள் இன்னைக்கு தன்னுடைய முடிவை அறிவிச்சிருக்கிறாரு. அப்ப இதுக்கப்புறம் எல்லாமே நடக்கும். ஏன்னா இந்த குடும்பம் ஒதுங்கி இருந்ததுனால இதுவரைக்கும் அமைதியா போய்கிட்டு இருந்தது. தினகரன் அவர்களுடைய இன்றைய தாக்கம் நிச்சயமாக பல நடவடிக்கைகளை விரைவுபடுத்தும். அவருக்கான எதிர்ப்பு இனிமே அதிகரிக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? நிச்சயமாக இந்த குடும்பத்தை இந்த இயக்கத்தை விட்டு விளக்க வேண்டும் என்ற ஒரு தாக்கம் மிக அதிகமாக அதிகரிக்கும். ஓகே, நம்ம பொறுத்து பார்க்கலாம். நான் திரு முருகுமாறன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிற விஷயம், 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பட்டியலில் திரு தினகரன் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்பாளர்களுடைய பட்டியலில் 15 தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் திரு செந்தில் பாலாஜி, உங்களுடைய கொங்கு மண்டலத்தை சேர்ந்த திரு தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இன்ஃபேக்ட் கரூர்ல ஒரு கூட்டமும் கூட அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு உத்தரவாதமா இப்ப தெரிஞ்சிருச்சு இல்லையா 15 பேர் ஆதரவு திரு தினகரனுக்கு இருக்கிறது. இதில் சில சட்டமன்ற உறுப்பினர்களை நான் தொடர்பு கொண்ட பொழுது அவர்கள் எங்களுக்கே தெரியாது என்று சொல்லுகிறார்கள். சில பேர் சொல்ல முடியுமா அவரிடத்துல? நான் இப்போது அதை சொல்ல முடியாது. அது சொன்னால் அது பொருத்தமாக இருக்காது. அவர்களே சொல்லுவார்கள், நீங்கள் பார்ப்பீர்கள். அப்ப இந்த 15 பேரோட ஆதரவும் கூட அவருக்கு இல்லைன்னு நீங்க கருதுறீங்களா? இல்ல, 15 பேருடைய ஆதரவு இல்லை. இப்ப நீங்க சொன்ன பெயர்கள் உள்ளவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. அப்ப திரு டிடிவி திரு செந்தில் பாலாஜி அவர்கள் திரு தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் உங்களுக்கு மாற்று கருத்து இல்ல? இருவரும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள். ஆமா. அப்ப அத உங்களுடைய கோட்டையாக கருதப்படக்கூடிய கொங்கு மண்டலத்தில இருந்து 2 நிர்வாகிகள் அங்க இருக்காங்கன்ற இது உங்களுக்கு ஒரு பலவீனம் இல்லையா? இல்ல, அங்க ஒன்றும் பலவீனமான ஒரு சூழல்லாம் ஒன்றும் இல்லை. பலவீனமா அங்க இருந்ததா இப்ப கடுமையான எதிர்ப்பே கொங்கு மண்டலத்துல தான் இருக்கு. குறைஞ்சது நீங்க 15 பேர் அப்படிங்கறத டிஸ்பியூட் பண்றீங்க. ஆனா குறைஞ்சது 6 பேர் அவரிடம் இருந்தாலே இன்னைக்கு ஆட்சிக்கான ஆபத்து ஏற்படக்கூடிய சூழலை அதை அவரால் உருவாக்க முடியும் அப்படிங்கறத உணர்றீங்களா? இல்ல, அப்படிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆட்சிக்கான நெருக்கடியும் இல்லை, ஆட்சிக்கான கலைப்புக்கான முயற்சியும் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு கட்சியில இத்தனை பொறுப்புகளை அவர் நியமிப்பாரு நம்ம நேத்து வரைக்கும் எதிர்பார்க்கல. இன்னைக்கு அது நடந்திருக்கு. இப்போ நாளைக்கு ஆட்சிக்கான ஆபத்து ஏற்படுமான்ற கேள்வி அடுத்த கேள்வியா வந்துருது இல்லையா? கட்சியில ஒரு பக்கம் நடவடிக்கைனா நாளைக்கு ஆட்சியில நடவடிக்கையா அப்படின்ற கேள்வி வந்துருது. முதலமைச்சருடைய அன்பனை பெற்ற பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஆபத்து ஏற்படுகின்ற போது அவரை ஆதரிப்பார்கள். அது அவங்க எந்த பக்கம் இருக்காங்கன்றதான் கேள்வி.
சூழ்நிலை வருகிற பொழுது, சந்தர்ப்பம் வருகிற பொழுது நீங்களே பார்ப்பீர்கள். ஓகே, திரு செந்தமிழன் அவர்கள்ட்டையும் அதை தான் கொண்டு போக நினைக்கிறேன். எஸ் திருமா. இல்லை, அதாவது இந்த நீங்கள் பழனிசாமி அவர்களோடு தொலைபேசியில் இருந்தீங்க, அதனால் அப்போ நான் குறுக்கிட விரும்பலை. அதிமுக என்பது வந்து என்கின்ற கட்சி இன்றைக்கு இல்லை. நீங்கள் சொன்னீங்க அது வந்து ஆர்கே நகர் தேர்தலுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்று நீங்கள் சொன்னீங்க. அப்படிதான் கொடுத்திருந்தது அந்த நோட்டீஸ். ஆமாம், அப்படிதான் கொடுத்திருந்தது. ஆனால் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அறிக்கையில் கூட அவங்க வந்து அதிமுக என்று அவர்கள் தங்களை கிளைம் பண்ணிக்கல. அவங்க வந்து அதிமுக அம்மா என்று தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இது அதாவது டெக்னிக்கலாக அந்த ஒரு கட்சி என்பது இல்லை. இப்போ இருப்பது 2 கட்சிகள் இருக்கிறது. அதிமுக அம்மா என்ற ஒரு கட்சி, 2 அணிகள் இல்லை, 2 கட்சிகள் இருக்கிறது. ஏனென்றால் தேர்தல் ஆணையத்தினுடைய பார்வையில் அந்த 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 அதிமுக என்கின்ற கட்சியை வந்து நீங்க அந்த பெயரை பயன்படுத்தக்கூடாது தேர்தலுக்காக என்று சொன்னாங்க. It's two factions அப்படிதானே சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு யார் பொறுச்செயலாளர்னு கேட்கும்போது கூட there is an internal dispute தான் தேர்தல் ஆணையம். அது வந்து ஆர்கே நகருக்காக சொல்லப்பட்டதையும் அதற்கு பிறகும் அதுக்கு அந்த இவ்வளவு நாட்களுக்கு பிறகும் அதை அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்காங்க. இல்ல, ஏன்னா அவங்க மாத்தி இன்னும் சொல்லல. தேர்தல் ஆணையம் மறு அறிவிப்பு வரும் வரை நம்ம எதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கணும்னு அவங்க இல்ல. தேர்தல் ஆணையம் நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா அந்த தேர்தலுக்கு மட்டும்னு நீங்க சொன்னீங்க. ஆமா. ஆனா இப்போ அந்த தேர்தல் இல்லை. ஆனா இப்போவும் அதை வந்து அவங்க வந்து சொல்லி கொண்டு இருக்காங்க. அதுவே வந்து ஒரு முதல் இண்டிகேஷன். ரெண்டாவது, இதில் அவருடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் தினகரனுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 எம்எல்ஏக்களோட பெயரை அறிவிச்சிருக்காரு. இதனுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால், என்னுடைய தரப்பில் 15 பேர் இருக்கிறார்கள் என்று காட்டுவது மட்டும் அல்ல. அதாவது இந்த 15 பேர் வந்து எடப்பாடிக்கு ஆதரவாக இல்லை என்று உணர்த்துவதும் ஒரு நோக்கம். அப்போது வந்து ஒரு ஆட்சிக்கு வந்து ஒரு மறைமுகமான ஒரு த்ரெட் என்பதை கொடுப்பதும் அதனுடைய நோக்கம். ஆனால் ஆட்சி வந்து கவிழாது. ஏனென்று கேட்டால் அவங்களுக்கு வந்து ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தான் இந்த 2 அணிகளுக்குமே இருக்கக்கூடிய ஒரு பலம். ஆட்சி முடிந்து இன்னொரு தேர்தல் வருகிறது என்று சொன்னால் இவர்களுடைய நிலை என்ன என்பது வந்து மிகவும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். அது வந்து ஒரு ப்ரெஷரை வந்து கொடுத்து கொண்டே இருப்பது. ஆனால் ஆட்சி அதே நேரத்தில் வந்து நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பாஜகவினுடைய அணுகுமுறை, இதில் மத்திய பாஜகவினுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவங்க தினகரனை ரெகக்னைஸ் பண்ணவே இல்லை. அவங்க வந்து இவங்க 2 பேர்ட்டையும் தான் அவங்க வந்து பேசுவதாக இருக்காங்க. இப்போ மத்திய பாஜக ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இப்போ தினகரன் வந்து ஒரு கேண்டர் அறிவித்து அவர் பிரச்சாரத்திற்கு போகிற போது அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறார் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கு. வந்து இவர் வலுப்பெறுவதை அவர்கள் விரும்புவார்களா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு இந்த 2 ஃபேக்ஷனும் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இனிமே வரக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் வந்து அது இருக்கும், பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கான இதை வந்து கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க. அது எந்த நேரத்தில் வேணாலும் இந்த அறிவிப்புகள் வரலாம். அப்படி வருகிற போது யார் யாருக்கு என்னென்ன பலம் என்பது வந்து தெளிவாகிவிடும். அது தெளிவான உள்ளாட்சி தேர்தலில் அப்போ 3 பிரிவுகளா போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆமா, 3 பிரிவுகளா தான் போட்டிடுவாங்க. ஏன்னா அதற்குள்ள வந்து இணைப்பு வந்து சாத்தியமாகாது. அதற்குள்ள வந்து 2 இல்ல 3 இணைப்புகளா தான் தேர்தல். அது எப்படி இருக்க போது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அப்போ அந்த பலம் தெரிந்ததற்கு பிறகுதான் யார் இந்த சதுரங்கத்தில் வந்து எந்த காய் வெட்டுப்பட போகிறது, எந்த காய் முன்னேற போகிறது என்பது வந்து அதற்கு பிறகுதான் தீர்ப்பு அங்கதான் வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. திரு செந்தமிழன் மக்கள்கிட்ட வரும். இந்த இறுதி தீர்ப்புங்கிறது மக்களிடமிருந்து தான் வரும். அது வந்துட்டு நிச்சயமா திரு செந்தமிழன் அவர்கள்ட்ட நான் கொண்டு போக நினைக்கிறது, இந்த 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுடைய ஆதரவில் இப்போ இந்த பட்டியலில் வந்திருக்கிறது அப்படிங்கிறது திரு மாலன் அவர்கள் சொல்வது போல ஆட்சிக்கு ஒரு நெருக்கடியா? நீங்க ஒன்று பார்க்கணும். இன்றைக்கு இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி என்பது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் 2வது முறையாக உருவாக்கப்பட்ட ஆட்சி. மறைவுக்கு பின்னாலே இந்த ஆட்சிக்கு ஒரு சோதனை ஏற்பட்ட போது மாண்புமிகு எங்களுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு கூட வந்துவிட்டது. மறுநாள் காலையில் அவங்க பெங்களூர் நீதிமன்றத்தில் போய் சரண்டர் ஆகணும். அந்த சூழ்நிலையில் கூட இந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தாங்க. காப்பாற்றி கொடுத்துட்டு போகும்போது கூட எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் அருமையான டிடிவி தினகரன் அவர்கிட்ட ஒப்படைச்சி எந்தவித சிதறலும் இல்லாமல் எப்படி இன்றைக்கு உருவாக்கப்பட்டது இந்த ஆட்சி, அதே போல் இந்த ஆட்சி நடைபெற வேண்டும் சொல்லி அதன் அடிப்படையில் தான் இந்த ஆட்சி நடைபெற்று வருகிறது. ஆகவே இந்த 15 எம்எல்ஏக்களுக்கு வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க பொறுப்பு. சில எம்எல்ஏக்கள், இன்னும் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் அவர் பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வேறு பொறுப்புகள் இருக்குது. சில பேர் ஒன்றிய செயலாளராக இருக்காங்க, சில பேர் மாவட்ட செயலாளராக இருக்காங்க, சில பேர் அமைச்சர்களாக இருக்காங்க. ஆக இந்த 15 பேர் தான் ஆதரவு, இந்த 15 பேருக்கு தான் பொறுப்பு என்ற ஒரு முடிவுக்கே வந்துடக்கூடாது. இதை தாண்டி எவ்வளவு பேர் இருக்காங்க? எது எவ்வளவு அவரே சொல்லியிருக்காரு 122 பேர் ஆதரவு எனக்கு இருக்கு அப்படின்னு. அதனால அவங்க எல்லாருடைய முதலமைச்சரும் சொல்றாரு. இப்ப நீங்க அதான் பார்க்கணும். நாங்க சொல்றது என்னன்னா, ஆட்சியை நடத்துவது முதலமைச்சர் நடத்தட்டும், கட்சியை எங்களுடைய சின்னம்மாவுடைய வழிகாட்டுதலோட துணை பொதுச் செயலாளர் நடத்தட்டும். அதான் சொல்றேன். இந்த மதுரை முதல் சிவகங்கை வரை உள்ள கூட்டங்களுக்கு முதலமைச்சருக்கு அழைப்பு உண்டா? அது போக போக நடவடிக்கை கூட்டங்கள் நடத்தும் போது தெரிய வரும்.
எம்ஜிஆருக்காக விஷயங்கள் அதிலே சொல்லியிருக்காரு. அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர் எல்லாரும் கலந்துப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. அது முறைப்படி அவர்களுக்கு தேவையான அழைப்புகள் கொடுக்கப்படும். அது அவர் தொடர்ந்து அதனுடைய நடவடிக்கைகளை எடுப்பார். ஒரு கட்சியின் தலைமை அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைவராக இன்று உருவாகி கொண்டு வருகிறார். அப்படிப்பட்டவர் தான் எங்களுடைய துணை பொதுச் செயலாளர். ஆக அனைவருமே அழைப்பார், அனைவருக்கும் அழைப்பு இருக்கும். அவராகவே சொல்லியிருக்காரு அழகா அந்த அறிவிப்பிலேயே. தினகரன் அவர்களுடைய வரவு, தற்போது எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அதிமுகவில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், ஆட்சியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று விவாதித்து வருகிறோம். திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, ஆட்சிக்கு ஆபத்து இருக்குமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கிட்ட இன்னைக்கு நிர்வாகிகள் பட்டியலில் அறிவிச்சிருக்கிறாரு, உண்மை. ஆனா ஆட்சியை கலைக்கிற அளவுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கேன் தே அஃபோர்ட் டு டு தட்? முதல்ல ஆட்சியை கலைப்பதை தாண்டி இன்னைக்கு அதாவது இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ஒருவேளை நடந்திருந்து, ஒருவேளை தினகரன் அவர் ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆயிருப்பார். இன்னைக்கு இந்த 122 அதான் நம்பர்ஸ் பாருங்க. அவர் வந்து நான் ஃபர்ஸ்ட் இவங்க சொல்றது 37 அதெல்லாம் சொன்னாங்க. நேற்று 122ங்கிற நம்பர் எங்க இருந்து கிளைம் பண்றாரு? அவர் சொல்றாரு அந்த நம்பர் வந்து எங்க இருந்து வருதுன்னா, நான் ஆட்சிக்கு நான் வந்து அவர் மறுபடியும் தன்னை முன்னிலைப்படுத்துறாரு. இப்போ ஐயா சொன்ன மாதிரி அடுத்த ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா மறுபடியும் அதிமுக நிலை கேள்விக்குறிதான். யார் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்படுவது வந்து பல குழப்பங்கள் வரும், இதெல்லாம் நடக்கும் ஒரு பக்கம். ஆனா இருக்கிற வரைக்கும் தன்னோட ஹோல்ட வந்து நேரடியாகவே அவர் செலுத்த முடியல. அவர் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திக்கும் போது கூட ஆட்சிக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்ல, எந்த சம்பந்தமும் இல்ல, நான் இது பாட்டு கட்சி ரீதியாக அறிவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இல்ல ஆர்கே இடைத்தேர்தல் அறிவிக்கும் போது என்ன சொன்னாரு, நான் முதலமைச்சர் பதவிக்குலாம் நான் போட்டியில, நான் எம்எல்ஏக்கு தான் போட்டிடுறேன்னு சொல்லி சொன்னார். பட் நமக்கு தெரியும் அவர் எதுக்காக முயற்சி பண்றாரு அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. அது உங்களுடைய கணிப்பா இருக்கு. ஆனா அவர் மறுக்கிறாரு. அவர் மறுப்பாரு. பட் என்னன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும், சசிகலா அவருடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட்சி கட்டில் இருக்கணும் அப்படிங்கறத தொடர்ச்சியாக ஒரு முயற்சி. சசிகலா அவர்கள் வந்து அந்த தலைமை பொறுப்புக்காக பரிந்துரைக்கப்பட்ட போதுதான் அதற்கு பிறகு இவ்வளவு பிரச்சனை வெடிச்சது, இன்னி வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். சோ திரும்பவும் அது போன்ற ஒரு முயற்சி எடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது எப்படி முயற்சி எடுக்கிறாங்கன்னா, இன்னைக்கு வந்து இப்போ ஓபிஎஸ் ஃபேக்ஷன் ஒன்று போனாங்க, என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு நீங்க கேட்கும் போது ஓபிஎஸ் கண்டிப்பா ஹோல்டர் லூஸ் பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்க ஆர்குட்டி அவர்கள் வெளியே வந்ததா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து அவர் போடுற பொதுக்கூட்டங்களை வேணா ஆட்கள் வரலாம், ஆனா உண்மையிலே ஓபிஎஸ் அவருக்கு கிரவுண்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிரவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதா நான் பார்க்கிறேன். அவருக்கு இருக்கிற கிரவுண்டை லூஸ் பண்ணிட்டே இருக்கிறார். இன்னொன்று, இப்போ ஐயா சொல்லும்போது உள்ளாட்சி தேர்தல் பற்றி சொன்னாங்க. எனக்கு உள்ளாட்சி தேர்தல் நடக்குமாங்கிற நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த 3 குரூப்பாக பிரிஞ்சு போய் அவங்க போய் மக்களை சந்திக்கிறது நிச்சயமாக அவர்கள் நிறைய இடங்களில் வெற்றியை வந்து இலக்கர்கள் நேரிடும். இன்னொன்று, இப்போ அதனால தள்ளி போட்டாங்க. அந்த டிலிமிட்டேஷன் பில்லுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கான முக்கியமான காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த உள்ளாட்சி தேர்தல் இப்போ நடக்கக்கூடாது. கோர்ட்டு முதல்ல சொல்லிட்டு டிசம்பர் 31 நடக்குன்னு சொன்னாங்க, அப்புறம் மே 14 நடத்துனாங்க, அப்புறம் ஜூலைக்குள்ள நடத்துனாங்க. நீ கோர்ட் என்ன சொல்லிக்கும், நாங்கள் ஒவ்வொரு அட்டையும் போய் அறிக்கை கொடுத்துட்டே இருப்போம், கோர்ட்டு வந்து மேக்ஸிமம் வந்து கண்டிப்பாங்க. அதாண்டி என்ன செய்ய முடியும் கோர்ட்னால? அதனால உள்ளாட்சி தேர்தல் நடக்குமா அப்படிங்கிறது. பட் ஓபிஎஸ் இப்போ அந்த பிரிஞ்சதுனால இப்போ அவர் என்ன கேள்வியை முன்வைப்பாங்கன்னா, இப்போ வந்து உண்மையிலே அவர் சொல்ற மாதிரி சசிகலா அவர்களை எதிர்ப்பவர்கள் உண்மையிலே இருந்திருந்தாங்கன்னா ஓபிஎஸ் இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருப்பார். நீங்க வந்து அதாவது எம்எல்ஏ சொல்றேன், நான் வந்து மக்கள் பக்கம் வேற இருக்கலாம், அன்னைக்கே வந்து ஓபிஎஸ் தெரிஞ்சிருக்கும். அப்போ அவங்களுக்கான எதிர்ப்பு வந்து எம்எல்ஏக்குள்ள மாவட்ட நிர்வாகிகளுக்குள்ள ஒவ்வொரு மாவட்ட பொதுக்குழுக்குள்ள இல்ல அப்படிங்கறத என்ஷூர் பண்ணிட்டாங்க. என்னைக்கு வந்து சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் ஆனாரோ அன்னைக்கே வந்து நீங்க மக்களுடைய ஏற்பு வேற மாதிரியா இருக்கலாம், ஆனா கட்சிக்குள்ள எனக்கு ஒரு ஏற்பு இருக்குங்கிறத உருவாக்கிட்டாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு தக்க வச்சுட்டே இருக்காரு. அதனால இது தொடர்ச்சியாக ஆட்சிக்கான ஆபத்துங்கிற தாண்டி தான் வந்து ஒரு முக்கியமான இடம், அந்த முக்கியமான இடம் முதலமைச்சருக்கான இடமா கூட இருக்கலாம் தான் என்னுடைய கணிப்பு. அதற்கான முயற்சிகள் தான் அந்த 122 நம்பர். இல்ல அதற்கான நம்பர் அவர்ட்ட இருக்கணுமே, அந்த மேஜிக் நம்பர் அவர் 118 அவர் ரீச் பண்ணணும். இல்ல அந்த நம்பர் ரீச் பண்றாருங்கிறது கேள்வி இல்ல. அவர் வந்து இன்னைக்கு உத்தரவாதமா 15 தெரியுது, அதுக்கு மேல நமக்கு தெரியல. 15 இப்போ அது 37 இப்போ அறிவிச்சது 15 இருக்கலாம், மீதி 37 கூட இருக்கலாம். இதுல இருக்கிறவங்க அதுல இருக்கலாம், அதுல இருந்து இருக்கலாம். பட் ஆனா அதை நோக்கி தான் இவர் காய் நகர்த்துறாரு அப்படிங்கிறது உங்களுடைய கணிப்பாக இருக்கிறது. நான் திரு முருகுமாறன் அவர்களுடைய இறுதியான பார்வை பெற விரும்புகிறேன். நிகழ்ச்சியின் இறுதி பகுதியை நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு திரு டிவி தினகரன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது கூட நேற்றும் இன்றும் கூட சொல்லக்கூடிய விஷயம், அணிகளை இணைக்க போகிறேன் என்று சொன்னார்கள், நான் ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள், நான் ஒதுங்கி இருந்தேன், ஆனால் அணிகளை இணைக்கவில்லை, தற்போது நான் மீண்டும் என்னுடைய முயற்சிகளை எடுக்கிறேன், அப்படி நான் வந்து தான் இணைக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ திரு டிவி தினகரன் மீண்டும் வந்திருப்பது என்பதே இணைப்பு, உங்களுடைய இணைப்பு முயற்சிக்கான ஒரு தோல்வி இல்லையா? இல்லை, அவங்க அடிப்படையாக இணைப்பு அப்படிங்கிறதே இந்த குடும்பத்தை ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முதல் கோரிக்கை. ரெண்டாவது, மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய மரணம் குறித்து விசாரணை, இந்த 2 தான் அவங்க முதல்ல வைக்கிறாங்க. எனவே இவர் வந்து எப்படி அந்த பேச்சுவார்த்தையை பேச முடியும்? இல்ல ஆனா இல்ல இவ்வளவு நாளா என்ன நடந்துச்சுன்னு நான் கேக்குறேன். இவ்வளவு நாளா நீங்க ஒதுக்கி வச்சீங்க, அவரும் நான் ஒதுங்கி இருக்கிறேன்னு சொன்னாரு, ஆனா இணைப்பு நடக்கலையே. இப்ப இல்ல நீங்க ஒண்ணு பேசணும். இப்போ இது ஒரு தொழிலாளருக்கான பிரச்சனைனா தொழிற்சங்க பிரதிநிதிகளோட அமைச்சர்கள் உட்காந்து பேசுறத ஊடகங்கள்ல காட்டலாம், பத்திரிகைகளை காட்டலாம். இந்த இணைப்பு குறித்து பேசுவது ரகசியமாகத்தான் பேசப்படும்.
இது ஒரு அரங்கத்துல எல்லாரையும் கூட்டி இப்படி இல்ல பேசுகிறோம், நீங்க அப்படி என்ன பேசுகிறோம், பேசுனீங்க முடிவெடுக்கிறோம் எங்க சொல்ல பேசுனீங்க முடியாது. அந்த டீடைல்லாம் நான் கேட்கவே இல்லை, இது வரைக்கும் இணையலையே. நிச்சயமா இணைவோம். எப்போ இல்ல அவர் தான் சொன்னார், நான் இவ்வளவு நாளா காத்திருந்தேன், இன்னமும் இணையல, இனிமே நான் என்ன பண்றது, அதனால நான் என்னுடைய பணிகளை ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்றாரு. இன்னைக்கு இந்நேரம் நீங்க இரு அணிகளை நீங்கள் இணைத்திருந்தீர்கள் என்றால், இரு அணிகளை நீங்க இணைத்திருந்தீர்கள் என்றால் இவர் வருகைக்கான தேவையே இருந்திருக்காது. இல்ல அந்த இணைப்புக்கான குழுவே கலைக்கப்பட்டுருச்சு. இல்ல, அது அவர்கள் கலைக்கப்பட்ட குழு யார்கிட்ட பேசுவாங்க இப்ப எனக்கு புரியல. இணைப்புக்கான அனைத்து முயற்சிகளையும் தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் 2 அணிகளும் இணைவோம், இரட்டை இலையத்தை மீட்போம், புரட்சித் தலைவி அம்மாவுடைய பொற்கால ஆட்சியை தொடர்ந்து நடத்துவோம். எப்போ 2 மாசமா நடக்கல, இனி நடக்கும்னு நினைக்கிறீங்களா? திரு பன்னீர்செல்வம் அவர்கள் கடைசியா செய்தியாளர்களை சந்திக்கும் போது நாங்க இனிமே இணைப்பதற்கான வாய்ப்பு இல்லை, நீங்க வேணா வந்து எங்களோட சேர்ந்துக்கோங்கன்னு சொல்றாரு. சற்று முன் திரு கே சி பழனிசாமி அவர்களும் அதை தான் சொன்னார். இல்ல இப்ப நீங்க இணைப்பு குறித்து 2 அணிகளுமே பேசி வருகிறார்கள். இந்த பேசி வருகின்ற தகவலை வெளிப்படையாக தெரிவிக்க முடியாது. சந்தர்ப்பம் வரும்போது நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் பி சண்முகநாதன் இணைந்தால்தான் திரு சண்முகநாதன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இணைந்தால்தான் தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகாரத்தை தருவார்கள். இல்ல அவர் வெளிப்படையாவே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு 5 கோடி வரைக்கும் தரேன்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. யார் தரேன்னு சொன்னது அவருக்கு? உங்க மேலதான் குற்றச்சாட்டு. திரு எடப்பாடி அணி திரு தினகரன் அணி 2 பேருமே என் கூட பேசுறாங்க, 5 கோடி வரைக்கும் தரேன்னு சொல்றாங்க அணிமாறதுக்குன்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் குற்றச்சாட்டு. அவர் அன்னைக்கு பேருந்துல முதலமைச்சருடைய இல்லம் வரைக்கும் வந்துட்டு அதன் பிறகு அன்றைக்கு மாவட்ட செயலராக அவருக்கு விரும்பத்தகாத ஒருவரை நியமனம் செய்த காரணத்தினால் அவர் அங்கிருந்து சென்றாரை தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அவர் ஏன் சென்றார் இன்னைக்கு அவர் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு என்ன பதில்? இந்த இணைப்பு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரகசியமா நடக்குதுன்னு நீங்க ஒரு பக்கம் சொல்றீங்க, இவர் இது இந்த மாதிரி கேட்கிறாரு. அதுல எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. ஒரு அனுமானமாக அவர் சொல்லுகிறார், யார் பேசினார், எந்த இடத்துல பேசினார் என்ற விவரத்தை அவர் வெளியிட வேண்டும். புத்தாம் பொதுவாக ஒரு இயக்கத்தை பற்றி ஒரு ஆட்சியை பற்றி தவறான கருத்துக்களை அவர் சொல்லக்கூடாது. அவர் அமைச்சராக பதவியில் இருந்தவர், மூத்தவர், இந்த இயக்கத்தின்பால் புரட்சித் தலைவி அம்மா மீது மரியாதை வைத்திருக்கிறவர். அப்படிப்பட்டவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட அவருடைய இன்னுயிரை தந்து உருவாக்கப்பட்ட இந்த ஆட்சியை பற்றியோ ஆட்சியாளர்களை பற்றியோ இது போன்ற முகாந்திரமற்ற குற்றச்சாட்டுகளை அவர் சொல்லக்கூடாது. ரைட், அந்த குற்றச்சாட்டை நீங்க மறுக்கிறீங்க. நான் திரு செந்தமிழன் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, நான் வந்து இணைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி திரு தினகரன் அவர்கள் சொல்றாரு. ஆனா திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய முதல் கோரிக்கையே திரு தினகரன் அவர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்போ எப்படி அந்த இணைப்பு சாத்தியமாகும்? நீங்க பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளராக சின்னம்மா அவங்களை தேர்ந்தெடுத்தது ஓ பன்னீர்செல்வம் உள்படாத எல்லாருமே சேர்ந்து தான் தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் சின்னம்மா அவர்களாக துணை பொதுச் செயலாளராக இவர் நியமிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு நிர்பந்தங்கள் தாக்கங்களால் அவங்க வெளியே போனாங்க. இன்னைக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்றாங்க. இவர் தான் இணைக்க முடியும், இவர் தான் இணைப்பார் என்ற நம்பிக்கையோட ஏன் சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக புரட்சித் தலைவி அம்மா அவர்களோட இருந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அரசியலால் நாடாளுமன்ற உறுப்பினராக ராஜ்யசபா லோக்சபாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு நாடாளுமன்ற தன்னுடைய பணியை சிறப்பாக ஆகிது. அது மட்டும் இல்லாமல் கொள்கை கழகத்தினுடைய மாண்பு புரட்சித் தலைவி அம்மாவுடைய பேரவை செயலாளர், பொருளாளர் போன்ற பல்வேறு பொறுப்புகளை வகித்து இன்னைக்கு 2 பக்கத்தில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களோட எல்லாரோடையுமே தொடர்புல பழக்கத்தில் இருந்தவர் அவர். இல்ல ஆனா உங்க கோரிக்கையே இவர் இருக்க கூடாதுன்னு இவரே வந்து எப்படி இணைக்க முடியும்? அதுதான் நான் சொல்ல வரேன். எல்லாரோடும் பழகியவர், எல்லாரும் இவரோட பழகியவங்க. சரி, சோ ஒரு நேரத்துல மனக்கசப்புகள் வரலாம். ஒரு வீட்டுல கூட அண்ணன் தம்பிகள் 5 பேர் அந்த கோரிக்கை அவங்க மாத்திப்பாங்க நீங்க எதிர்பார்க்கல. செந்தமிழன் அவர்கள்ட்ட நான் கேட்க வரும்போது ஓபிஎஸ் அணியிலிருந்து 2 கோரிக்கைகள் வைத்திருக்காங்க. அந்த 2 கோரிக்கைகளையும் தினகரன் ஏற்றுக்கொள்வாரா? எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? நீங்க அது அவருக்கு தெரியும் எப்படி இணைக்கணும், இணைப்புக்கான என்ன முயற்சிகள் எடுக்கணும். ஒரு கால் வந்து அதுல இருக்கிற 10 எம்எல்ஏகளை வந்து சேர்ந்துடலாம். அப்போ ஒரு ஒட்டுமொத்தமான இணைப்புங்கிறது இல்லாம ஒவ்வொரு எம்எல்ஏவா இணைக்கிறது அது எப்படி வேணா நடக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா இது ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைக்கு பின்னாடி ஜான் பிரிஞ்சது. அப்போ வந்து மறுபடியும் இணைச்சாங்க. அப்போ ஒட்டுமொத்தமா ஜானகி அவர்கள் வந்து சொன்னாங்க நாங்க ஒதுக்கிக்கிறோம். தேர்தல்ல வந்து அவங்களுக்கு வாய்ப்பு 27 சீட். மொத்தமான இணைப்புங்கிறது இல்லாம இந்த 11 சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஒவ்வொருவரா இல்ல இத நான் சொல்ல வரேன் கேட்டுங்க. இணைப்புக்கு அப்புறம்
91க்கு அப்புறம் மறுபடியும் அந்த யாரெல்லாம் ஜானியில் அன்னைக்கு முக்கியமா இருந்தாங்களோ அவங்களாம் அரசியலை விட்டு ஒதுங்கி போயிட்டாங்க. அது மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கூட உருவாகலாம். இதெல்லாம் எதிர்காலம் தான் பதில் சொல்லும். இல்ல அதான் நான் கேக்குறேன். அப்போ மொத்தமா அணிகளோட இணைப்பு சாத்தியம் இல்லைன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினரா மொத்தமான 2 அணிகளும் இல்ல அவர் தெளிவா கூட சண்முகநாதன் அவர்கள் சொல்றதும் இதுதான் வெளிப்படுத்துதான். இல்ல அவர் வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ சொல்லிட்டு போற வரவங்க எல்லாம் எதை வேணா சொல்லிட்டு போக முடியாது. அதெல்லாம் நம்பிக்கை எடுத்துக்க முடியாது. 2 இணைகளை இணைப்பதற்கான தகுதி என்கிட்ட இருக்கு. 2 பேர்ட்டையும் நான் பேசுவேன். இன்னைக்கு சூழல் அவங்க கருத்து வேறுபாடுகளா இருக்கலாம், நாளைக்கு இணையலாம், அதுக்கான முயற்சிகள் நான் எடுப்பேன், இணைப்பேன்னு சொல்லி அவர் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கையில அவர் சொல்றாரு. ஓகே, அது அந்த ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும் அப்படிங்கறத இந்த கேள்வி எதிர்காலத்துல அதுக்கு நிரூபிச்சு காட்டுவாரு. ஓகே, திரு சாக்ரட்டிஸ், இணைப்புக்கு இன்னும் சாத்தியம் இருக்கா? உங்களோட இணைப்புக்கு இப்பொழுதுக்கு சாத்தியம் இல்லை மேடம். ஏன்னா ஆல்ரெடி எடப்பாடி முதல்வர் அவர்களுடைய அணிகளிலிருந்தும் சிலர் சொல்லிவிட்டார்கள் இனிமேல் இணைப்பு என்பது சாத்தியமே இல்லை. மேபி உள்ளாட்சி தேர்தல் மட்டும் தான் சொல்லியிருக்கிறாரு. திரு எடப்பாடி அவர்களுடைய அணியில சொல்லல. திரு தினகரன் அவர்களும் இப்போ இணைப்புக்கு ஓப்பன் சொல்றாரு. மேபி உள்ளாட்சி தேர்தலுக்கு அப்புறம் வேண்டுமானால் அந்தந்த அணிகளுடைய நிலைமையை பொறுத்து இணைப்பு என்பது சாத்தியமாக இருக்கலாம். இப்போதைக்கு சாத்தியம் இல்லை இல்லைன்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. திரு மாலன் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, தேர்தல் ஆணையம் இன்னும் ஒரு முடிவை சொல்லாம இருக்கு. அது மார்ச் மாசத்துலேருந்து அப்படியே இந்த வழக்கு இன்னும் இழுத்துக்கிட்டே வருது. தேர்தல் ஆணையம் ஒரு முடிவை எடுக்குமே ஆனால் அது எந்த பக்கமாக இருந்தாலும் அது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா இந்த விஷயத்துல இருக்க வாய்ப்பு. ஆமாம், நிச்சயமா. ஆனால் தேர்தல் ஆணையத்தால் அவ்வளோ எளிதாக இந்த முடிவு எடுக்க முடியாது. நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த டாக்குமெண்ட்டை அவங்க ப்ராசஸ் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய டைம் தேவைப்படும். அதற்கு முன்னால் வேறு பல விஷயங்கள் நடந்துவிடும். தேர்தல் ஆணையம் தன்னுடைய முடிவை அறிவிப்பதற்கு முன்னால் வேறு பல விஷயங்கள் நடந்துவிடும் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று உள்ளாட்சி தேர்தலாக இருக்கலாம். ஏன்னா அவங்க கோர்ட்டில் ஒரு ஸ்கெடியூல் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கெடியூலுக்கு கோர்ட் அதை பிரித்து பார்த்து ஒரு முடிவு எடுக்க வேண்டியது தான் ஒரு நிலையில் அது இருக்கிறது. கோர்ட் ஒரு ரூலிங் கொடுத்தா அதுக்கு அவங்க ஒரு பைண்டிங் அவங்க மேலே அது இருக்குது. அப்படி அவங்க நடத்தவில்லை என்றால் அது அவங்க அரசாங்கத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு உணர்வை அது வெளிப்படுத்தும். நிச்சயமாக அவர்கள் தேர்தலை சந்திக்க விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் கட்சிக்கு வெளியில் இருக்கக்கூடிய, அரசியலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கமல்ஹாசன் போன்றவர்கள் கூட அரசை விமர்சிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் அந்த எதிர்ப்புணர்வோடு அவங்க சந்திப்பதற்கு தயக்கம் காட்டுவார்கள் என்று நினைக்கிறேன். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இவர் சில முயற்சிகள் செய்யலாம். அதற்கான பணபலம் அவர்கிட்ட இருக்குது. அதற்கான பயணம் போகிற போது அந்த பணபலத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அவருக்கு இருக்குது. அதனால் ஒரு ஃபேக்ஷனை ஒருவராகவோ 2 பேராகவோ அதை கரைத்து விட்டு அந்த பலத்தை தன் பக்கத்தில் வைத்து கொண்டு பேரம் பேசுவார் என்று நான் நினைக்கிறேன். ரைட், பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. திரு முருகுமாறன் அவர்கள்ட்ட இறுதியாக நான் முன்வைக்க விரும்பக்கூடிய கேள்வி, இது யாருடைய பலம் எவ்வாறு இருக்கிறது என்பதை இறுதியாக மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. எந்த அணியுடைய பலம் எவ்வளவு என்பது நீங்க உங்களுடைய பலம் தான் அதிகமா இருக்குன்னு தொடர்ந்து கிளைம் பண்ணி வரீங்க. அதுதான் உண்மை என்றால் உள்ளாட்சி தேர்தலை ஏன் நடத்திவிடக்கூடாது? நிச்சயம் நடத்துவோம், பொறுத்திருந்து பாருங்க. எப்போ? கட்டாயம் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவோம். ஜனவரி மாசத்துல இருந்து இதேதான் சார் நம்ம தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. எப்போ உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும்? என்ன விமர்சனம் வருது அப்படின்னா கட்சி வீக்கா இருக்கிறதுனால நடத்த மாட்டேன்றாங்க அப்படின்ற விமர்சனம் இல்ல. நீங்க 2 அணிகளையும் நாங்கள் இணைத்து விடுவோம், இரட்டையிலையும் மீட்டு விடுவோம் என்ற நம்பிக்கையில இப்போது நாங்கள் பேச்சுவார்த்தையில் இருந்தோம். இப்போது அதற்கான காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. நிச்சயம் அந்த பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடித்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் உள்ளாட்சி தேர்தலை வென்று காட்டுவார். அப்ப பேச்சுவார்த்தைகள் முடிந்து அணிகள் இணைந்தால் தான் உள்ளாட்சி தேர்தல். இப்ப இரட்டை இலை சின்னம் அப்பதானே வரும். இரட்டை இலை சின்னம் வரணும்ல. இரட்டை இலை சின்னம் வருவதற்காக தான் உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போடப்படுகிறது. நாங்க முயற்சி அதுக்குள்ள இந்த காலக்கெடுக்குள்ள இந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலுவைக்குள்ள இதை பேசி ஒரு முடிவு எடுத்து இந்த இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கான வாய்ப்பை பெற்றுவிடலாம் என்ற நீதிமன்றத்தில் அரசு சொல்ற காரணம் நாங்க பட்டியலை சரி பார்த்துட்டு இருக்கோம், டீலிமிட்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க இரட்டை இலை வந்தாதான் உள்ளாட்சி தேர்தல் சொல்றீங்க. எது உண்மையான காரணம்? இல்ல, இப்ப நீங்க அரசு டீலிமிட்டேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த மீன் டைம்ல நம்ம இணைப்புக்கான அந்த சாத்தியத்தை பெற்று இணைத்து இரட்டை இலை சின்னத்தையும் பெற்று விட்டுவானால் ஒரு புரட்சி தலைவி அம்மாவுடைய அந்த வெற்றி சின்னத்தை மக்கள் மனதில் கொண்டு போய் சொல்வார்கள், அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அரசியல் காரணங்களுக்காக உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போகிறதான்றதுதான் ஒற்றை கேள்வி. இல்ல 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 அரசியல் காரணங்களுக்காக உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் எப்போது வந்தாலும் அதை சந்திப்பதற்கு மாண்புமிகு எடப்பாடி தலைமை தயாராக இருக்கிறோம். எப்போது வந்தாலும் இல்ல சார், நீங்க தான் நடத்தணும். நீங்க நினைச்சா நாளைக்கு கட்டாயம் நடத்துவோம்.
ரைட், அது எப்போங்கிறதா தொடர்ந்து கேள்வியா இருக்கு. எல்லாரோட இறுதியான பார்வையும் பெற விரும்புகிறேன். திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் தொடங்கி நிகழ்ச்சி நிறைவு. அதாங்க, இது வந்து திரும்பவும் ஒரு ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு. தொடர்ச்சியாக இதை பற்றி பேசிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். மக்கள் பிரச்சனைகள் பலது பின்னுக்கு தள்ளப்பட போது தான் பார்க்கிறேன். ஏன்னா இன்னைக்கு குடிதண்ணீர் பிரச்சனை, பல விஷயங்கள் இப்போ அடுத்து இவர் இப்போ பயணம் போக போக தினம் தினம் இது இவர் எங்கே பயணம் போனார், இவர் என்ன பேசினார், இன்னைக்கு அதுக்கு எடப்பாடி ஃபேக்ஷனோட ரியாக்ஷன் என்ன, ஓபிஎஸ் மறுபடியும் வருவாரா அப்படிங்கிற கேள்விகள் நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் மக்கள் பிரச்சனைகள் பின்னுக்கு தள்ளப்பட போகிறதுங்கிறதா இதில் வந்து நான் பார்க்குற ஒரு துயரமான ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். அதுதான் உங்களுடைய அச்சமாக இருக்கிறது திரு மாலன். இல்லை, இந்த தினகரனுடைய இந்த நடவடிக்கைக்கு பின்னால் இருக்கக்கூடியது நான் ஏற்கனவே சொன்னது போல் அவர் தன்னை வந்து கட்சிக்குள் வலுப்படுத்திக் கொள்வது, எதிரணியை பலப்படுத்துவது, அதன் மூலமாக இபிஎஸோடு வந்து ஒரு பேரம் பேசுவது, இந்த நடவடிக்கைகளுக்காகவும் மக்கள் முன்னால் இதுவரைக்கும் மக்கள் முன்னால் வந்து பிரச்சாரங்கள் கட்சிக்கு உள்ள வலுவாக இருந்தார், மக்களுக்கு அறிமுகமாக இருந்ததுனால மக்கள் முன்னால் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காகவும் அந்த எதிர்கால திட்டங்களை நோக்கி தான் வந்து அவர் வேலை செய்கிறாரு. நேற்றைக்கு அவர் பேசும்போது கூட 2019 தேர்தலை பற்றி தான் பேசினார், உள்ளாட்சி தேர்தலை பற்றி பேசலை, ஆர்கே நகரில் வர வேண்டிய தேர்தலை பற்றி பேசலை. அதனால் அவருடைய இலக்கு வந்து அதை நோக்கி அவர் வைத்திருக்காரு, அதை நோக்கி நகர்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு அவரிடம் உள்ள சகல சக்திகளையும் பயன்படுத்துவார் என்று நான் நினைக்கிறேன். திரு சாக்ரட்டிஸ் உங்களுடைய அதிமுக எத்தனை அணிகளாக வேண்டுமானால் இருந்து விட்டு போகட்டும், தமிழ்நாட்டு மக்களின் முன் நிறைய பிரச்சனைகள் தேங்கி கிடைக்கிறது. நீட் தேர்வு குளறுபடி, விவசாயிகளின் பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை, இந்த பிரச்சனைகளுக்கு போதிய கவனம் செலுத்தி அதை விரைந்து தீர்வுபடுத்த வேண்டும் என்பதை எனது இறுதி விருப்பம். கோரிக்கை. திரு செந்தமிழ் உங்களுடைய இறுதி. அதிமுக தொண்டர்களுடைய விருப்பம் திரு டிடிவி தினகரன் வந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யணுன்றது தான். நீ அவர் ஏற்கனவே கட்சி நடவடிக்கையில் ஈடுபடும் போது தலைமையகத்துக்கு வந்தார்னா தகவல் தெரிஞ்சவங்களை அவங்களே 2000 பேர் 3000 பேர் 5000 பேர் வந்து அவர் தினசரி பார்த்து சந்திச்சுட்டு இருந்தாங்க. ஆக இந்த கட்சியினுடைய வழிநடத்தத்துக்கு அவர் தான் சரியானது அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறாங்க. அதனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இன்றைக்கு அவர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறாரு. அவருடைய நம்பிக்கை வெற்றி பெறுவார். ரைட், அது உங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். நிச்சயமாக திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய வருகை ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் நிச்சயமாக அதிமுகவில் சில தாக்கங்கள் இருக்கதான் செய்யும். அது எந்த பக்கத்தில் எந்த மாதிரியான தாக்கங்கள் இருக்க போகின்றன, அமைச்சர்கள் கலந்து கொள்ள போகிறார்களா கூட்டத்தில், தலைமை அலுவலகத்திற்கு அதிமுகவுடைய தலைமை கழகத்திற்கு செல்வேன் என்று திரு தினகரன் அவர்கள் அறிவித்திருந்தார். ஆனால் அதற்கான அறிவிப்பு இப்போது வரை வரவில்லை. சுற்றுப்பயண அறிவிப்பு முதற்கட்டமாக வந்திருக்கிறது. தலைமை அலுவலகத்துக்கு செல்ல போகிறாரா, சென்றால் தடுக்கப்படுவாரா, இதெல்லாமே கேள்விகளாக இருக்கின்றன. கட்சி ரீதியான இதற்கான அதிகார போட்டிகள் ஒரு புறம் தொடர்ந்து கொண்டிருக்க, இது ஆட்சியை பாதிக்குமா என்ற அடுத்த கட்ட கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அனைத்திற்கும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இதுல என்ன மாதிரியான ரீஅலைன்மெண்ட்ஸ் இதற்கு பிறகு மாறி நடக்க போகிறது, தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல போகிறது, தேர்தல் என்ற ஒன்று ஆர்கே நகரிலோ அல்லது உள்ளாட்சி தேர்தலிலோ வரப்போகிறதா, அந்த தேர்தல் பல அணிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்மானிக்கவிருக்கிறதா, இதற்கிடையே மக்களுடைய பிரச்சனைகள் எதுவும் பின்னுக்கு தள்ளிப்பட்டு விடக்கூடாது என்ற கவலையும் தெரிவிக்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.